பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. எங்களுடைய அழைப்பினை ஏற்று இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான வேத பாடக்கூட்டத்தின் 2ஆம் நாளுக்கு வருகை இருந்த உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் நாங்கள் வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். We show forth our greetings to everyone who have accepted our calling and have come for the second name of this meeting in the sweet name of Lord and Savior Jesus Christ. பரலோகமா நரகமா என்கிறதான தலைப்பிலே பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு தேவனுடைய திருவசனங்களை தியானித்து வருகிறோம். With the help of the Holy Ghost, we are meditating on the topic heaven or hell. யோபின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். The book of Job chapter 14 and verse 14. மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். If a man die, shall he live again? All the days of my appointed time will I wait till my change come. லூக்கா 16ஆம் அதிகாரம் 22 23 வசனங்களை வாசிப்போம். Luke's Gospel chapter 16 verses 22 and 23. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். And it came to pass that the beggar died and was carried by the angels into Abraham's bosom. The rich man also died and was buried, and in hell he lifted up his eyes, being in torments, and seeth Abraham afar off and Lazarus in his bosom. மரணத்துக்கு பிற்பாடு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நித்திய வாழ்க்கை இருப்பதாக சத்திய வேதம் விளம்புகிறது. Holy Bible is telling that after the death of each and every person there's a life for him. மரணத்துக்கு பிற்பாடு அல்லது ஆண்டவருடைய வருகைக்கு பிற்பாடு நாம் எங்கே இருக்க போகிறோம்? After our death or after the coming of our Lord and Savior Jesus Christ, where shall we be? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. நரகத்திற்கு யாரெல்லாம் போகிறார்கள் என்பதை திருவசனத்தின் வெளிச்சத்திலே நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். From the light of the word of God, we started to meditate which people will go to hell. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. யெசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். Let us turn to prophetic book of Isaiah chapter 5 verse 14. Therefore hell hath enlarged herself and opened her mouth without measure, and their glory and their multitude and their pomp, and he that rejoiceth shall descend into it. அதிநிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்தது. அவர்கள் மகிமையும் அவர்கள் திரள் கூட்டமும் அவர்கள் ஆடம்பரமும் அவர்களை களி கூறுகிறவர்களும் அதற்குள் இறங்கி போவார்கள். இங்கே ஒரு கூட்டத்தார் பாதாளத்தில் இறங்கி போவார்கள் என்று சத்தியவேதம் கூறுகிறது. Holy Bible is telling here a group of people will descend down to hell. பாதாளம் தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்தது. Therefore hell hath enlarged herself and opened her mouth without measure. அவர்கள் மகிமையும் அவர்கள் திரள் கூட்டமும் அவர்கள் ஆடம்பரமும் அவர்களில் கலிகுறுகளும் அதற்குள் இறங்கி போவார்கள். And the glory and the multitude and the pomp and he that rejoiceth shall descend into it. யெசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Prophetical book of Isaiah chapter 14 and verse 11. உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை. Thy pomp is brought down to the grave, and the noise of thy viols, the worm is spread under thee, and the worms cover thee. உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. And all the wiles and all the glory is descended down to the hell. ஆடம்பரமாக ஜீவிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அது தேவனுடைய பிள்ளையாய் இருந்தாலும் தேவனை அறியாதவர்களாய் இருந்தாலும் இந்த உலகத்திலே ஆடம்பரமாய் ஜீவிக்கக்கூடியவர்கள் பாதாளத்துக்கு போவார்கள். And all those people who are living a pomp life, who are living a life of luxury, whomever may be, they shall descend down to the grave. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. நம்முடைய அனுதின ஜீவியத்திலே நாம் பயன்படுத்துகிறதான ஒவ்வொரு பொருள்களையும்
நாம் நிதானித்து பார்ப்போமாக. Let us examine each and every materials that we are using in our day-to-day life. ஆமோஸ் 6ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும்போது, In Amos chapter 6 from verses 4 to 7, when we read, ஒரு மனிதன் இந்த உலகத்திலே படுக்கும்படியாக பயன்படுத்தக்கூடிய கட்டில், அந்த கட்டில் முதற்கொண்டு அவன் பயன்படுத்துகிற பொருள்களிலே ஆடம்பரம் காணப்படுமானால் அவன் பாதாளத்துக்கு போவான் என்று சத்திய வேதம் தெளிவாக கூறுகிறது. Holy Bible clearly tells even a cot which man use in his life, if it is using in a luxurious manner, then he will go to hell. ஆமோஸ் 6ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வரை உள்ள வசனங்கள். தந்த கட்டில்களில் படுத்துக்கொண்டு தங்கள் மஞ்சங்களின் மேல் சௌக்கியமாய் சயனித்து மந்தையிலுள்ள ஆட்டுக்குட்டிகளையும் மாட்டுத் தொழுவத்திலுள்ள கன்றுக்குட்டிகளையும் தின்று தம்புரை வாசித்து பாடி தாவீதை போல் கீத வாத்தியங்களை தங்களுக்கு உண்டு பண்ணி பெரிய பாத்திரங்களில் மதுபானத்தை குடித்து சிறந்த பரிமள தைலங்களை பூசிக்கொள்கிறார்கள். ஆனாலும் யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாமற் போகிறார்கள். ஆகையால் அவர்கள் சிறையிருப்புக்கு போகிறவர்களின் முன்னணியிலே போவார்கள். இப்படியே செல்வமாய் சயனித்தவர்களின் விருந்து கொண்டாடல் நின்று போகும். That lie upon beds of ivory and stretch themselves upon their couches and eat the lambs out of the flock and the cows out of the midst of the stall, that chant to the sound of the viol and invent to themselves instruments of music like David, that drink wine in bowls and anoint themselves with the chief ointments, but they are not grieved for the affliction of Joseph. Therefore now shall they go captive with the first that go captive, and the banquet of them that stretch themselves shall be removed. தந்த கட்டில்களிலே படுத்து, And they who are lying in beds of ivory, தந்தத்தினால் செய்யப்பட்ட கட்டில்களை உண்டாக்கி அதிலே படுத்து செல்வமாய் வாழ்ந்தவர்கள். and those people who made beds out of ivory, and those who live a very luxury life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. இன்றைக்கு முழு உலகத்தில் உள்ள ஜனங்களை நாம் கவனித்து பார்த்தால், அமெரிக்காவில் நடத்தின ஒரு ஆராய்ச்சி கூறுகிறது, வறுமையான தேசங்களில் இருக்கிற ஜனங்கள் முதற்கொண்டு எல்லா தேசங்களிலும் முழு உலக மக்கள் தொகையில் 90% பேர் ஆடம்பரமாய் ஜீவிக்க விரும்புகிறார்களாம். And when a research was made in America, and the people who are living in these luxurious countries, and most of them, in 90% of the people wants to live a very luxurious life. இங்கே இந்த லைட் அடிக்கப்படுகிற சார்ட்டை நீங்கள் கவனித்து பார்த்தால், முழு உலகத்திலும் நடத்தப்பட்ட ஆராய்ச்சி, உலகத்தின் பிரபலமான நகரங்கள், பிரபலமான தேசங்கள், வல்லரசு நாடுகள் மாத்திரமல்ல வறுமை நாடுகள், இவைகளில் நடத்தின ஆராய்ச்சியை வைத்து அந்த ஆராய்ச்சி கூறுகிறது 90% மக்கள் ஆடம்பரமாய் வாழ விரும்புகிறார்களாம். And the chart that is hanging back, we could see about the statistics report of the countries which was very mighty powers, as well as the country in which the poverty is being there, and the result is that among them 90% of the people wants to live a luxurious life. ஒரு மனிதன் பயன்படுத்துகிற செருப்புகள் முதற்கொண்டு, from even the slippers which man is using in his life, அவன் பயன்படுத்துகிற செல்போனாக இருக்கட்டும் அல்லது லேப்டாப்பாக இருக்கட்டும், தாங்கள் தங்கியிருக்கிற வீடுகளாக இருக்கட்டும், பயன்படுத்துகிற வாகனங்களாக இருக்கட்டும், சகலத்திலும் இன்றைக்கு ஆடம்பரம் முழு உலகத்திலும் சூழ்ந்து வருகிறது. cell phone or laptop or houses or vehicles that he is utilizing, in all the parts you could see luxury is getting multiplied in all over the world. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, Isaiah chapter 23 and verse 9, சர்வ சிங்காரத்தின் மேன்மையை குலைக்கவும் பூமியின் கனவான்கள் யாவரையும் கனஈனப்படுத்தவும் சேனைகளின் கர்த்தரே இதை யோசித்து தீர்மானித்தார். The Lord of hosts hath purposed it to stain the pride of all glory and to bring into contempt all the honorable of the earth. ஏசாயா 23:9 நாம் என்ன வாசிக்க கேட்டோம்? in Isaiah 23 and verse 9, what we heard, சர்வ சிங்காரத்தின் மகிமையை குலைக்கும்படியாக, that he may condemn all the honorable of the earth. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. மூல வாசையிலே இந்த வசனத்துக்கு ஒரு வேத வல்லுனர் விளக்கம் கொடுக்கும்போது, And when a Bible scholar is giving an interpretation for this verse, கிறிஸ்துவ மார்க்கம் எளிமையான ஒரு மார்க்கம் என்றும், கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் தாங்கள் பயன்படுத்துகிற அனுதின வாழ்க்கையில் பயன்படுத்துகிற ஒவ்வொரு காரியத்திலும் எளிமையை கடைபிடிக்க வேண்டும் என்றும், அப்படி கடைபிடிக்க தவறினால்
தேவன் அவருடைய சர்வ சிங்காரத்தின் மேன்மையை, அந்த ஆடம்பரத்தை, மகிமையை, உலக பிரகாரமான மகிமையை குலைத்து போடுவாராம். And he is saying that Christian life is a very simple life, and the followers of this Christianity should live a very simple form of life, and if they try to live a very luxurious life, then the Lord will stain all the pride of the glory. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. யோபு 21 அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்கும்போது, Job 21:13. அவர்கள் செல்வவான்களாய் தங்கள் நாட்களை போக்கி ஒரு சனப்பொழுதிலே பாதாளத்தில் இறங்குகிறார்கள். They spend their days in wealth and in a moment go down to the grave. அவர்கள் செல்வவான்களாய் தங்கள் நாட்களை போக்கி ஒரு சனப்பொழுதில் பாதாளத்தில் இறங்குகிறார்கள். They spend the days in wealth and in a moment go down to grave. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த சம்பவத்திலும் கூட ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் வேதனைப்படுகிறான். And also the incident narrated by Lord Jesus Christ, we could see the rich man getting tormented in the grave. ஐஸ்வர்யம் பெருகும்போது, When riches are increasing, அவன் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே ஐஸ்வர்யம் பெருகும்போது அவன் விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொள்ளுவான் என்று வேதம் சொல்லுகிறது. In a Christian life, and when all riches are getting increased, the man will lose his faith in his life and he will prick himself with many sorrows. ஐஸ்வர்யவானாக விரும்பாதே. Don't decide to be rich. 1 தீமோத்தேயு 6 அதிகாரத்தில் அந்த வசனங்களை நாம் பார்க்கலாம். In 1 Timothy chapter 6 we could read that. விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். And they will fall away from the faith and they will prick themselves with many sorrows. நம்முடைய ஜீவியத்தை நாம் கவனித்து பார்ப்போமாக. And let us examine our life. இன்றைக்கு தேவ ஜனங்கள் மத்தியிலே நடக்கிற அந்த விவாக ஆராதனைகளை, விவாகத்திலே நடக்கக்கூடிய அந்த விருந்துகளை நாம் கவனித்து பார்ப்போம். When we see the marriages which are being done in our families, and also the feast during the marriage functions, நாம் பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருளிலும் ஆடம்பரம் காணப்படுகிறதா அல்லது தேவைக்கு ஒரு பொருளை நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோமா? and we have to check whether the luxury is found there or whether we are using unwanted things. உதாரணமாக, உங்களுடைய தேவைக்கு நீங்கள் ஒரு செல்போன் பயன்படுத்தினால் 2000 ரூபாய் அல்லது 1000 ரூபாய்க்கு செல்போன் இருக்கிறது. And if you want to use a cell phone yourself, there is a cell phone for 1000 or 2000 rupees. அதே இது 20000 50000க்கும் செல்போன் இருக்கிறது. At the same time, there are cell phones for 20,000 or 50,000. ஒரு வாகனத்தை வாங்கினால் குறிக்கப்பட்ட தொகையிலே ஒரு வாகனத்தை நாம் வாங்க முடியும். And if we want to purchase a vehicle, we can purchase a vehicle for an allotted amount. அதேவேளை 50 லட்சம் 40 லட்சத்துக்கும் வாகனங்கள் இருக்கிறது. At the same time, there are vehicles for 50 lakhs and 40 lakhs. சர்வ சிங்காரத்தின் மகிமை என்பது மூல பாஷையிலே சர்வ காரியத்திலும் காணப்படுகிற ஆடம்பரங்களை கர்த்தர் குலைத்து போடும்படியாக யோசித்து தீர்மானித்திருக்கிறாராம். And the Lord has counseled and determined and thought that he shall stain away the pride of all glory. ஆடம்பரமாய் ஜீவிக்கிறவர்கள், இந்த உலக வாழ்க்கையில் ஆடம்பரமான வாழ்க்கையை ஜீவிக்கிறவர்கள், அவர்கள் சனப்பொழுதிலே நரகத்துக்கு, பாதாளத்துக்கு போய் சேருகிறார்கள். Those who are living a luxury life, in a moment they all descend down to the grave. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. அதுபோல நாம் உடுத்துகிற வஸ்திரங்களிலும் கூட, Also the dress garments that we are wearing, குறிக்கப்பட்ட தொகைக்கு ஒரு வஸ்திரத்தை வாங்கலாம், அதிகமான விலைக்கும் ஒரு வஸ்திரத்தை வாங்கலாம். for a set amount we can purchase a garment. Similarly, for a large amount of money also we can purchase it. இயேசு சொன்ன சம்பவத்தில் அந்த ஐஸ்வர்யவானை குறித்து நாம் படிக்கும்போது, அவன் இரத்தாம்பரத்தை உடுத்தக்கூடியவனாய் இருந்தானாம். And in the incident which was told by Jesus, that rich man was clothed in purple. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகத்திலே ஒரு கூட்டத்தாரை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், தந்தத்தினால் செய்யப்பட்ட கட்டில்கள் மேல் மஞ்சங்களை விரித்து அவர்கள் செல்வமாய் சயனிக்கக்கூடியவர்களாய் இருந்தார்களாம். In the prophetical book of Amos, he is saying that they are making cots made of ivory and they are lying there. இன்றைக்கு தந்த கட்டில்களிலும் உங்களுடைய வீடுகளிலே காணப்படுகிற கட்டில்களில் எப்படிப்பட்ட நிலவரத்தில் இருக்கிறது என்பதை நிதானிக்க. You have to examine in life what kind of beds that you are putting in your houses. Is it made of ivory? இப்படி தந்த கட்டில்களிலும் இன்னும் விலை உயர்ந்ததான கட்டில்களிலும் ஆடம்பரமான கட்டில்களிலும் இந்த உலகத்திலே சுகபோகமாய் வாழ்கிறவர்கள், அவர்கள் பாதாளத்தில் போகும்போது புழுக்களே அவர்களுடைய படுக்கையாகவும் பூச்சிகளே அவர்களுடைய போர்வையாகவும்
மாறுவதாக வேதம் சொல்லுகிறது. And these people who are lying down in beds of ivory, and those who are lying in luxurious beds, and these people who are living a very luxurious life, when they go down to the hill, worms will spread under them and worms will cover them. ஒரு காலத்திலே புழுக்கள் பாதாளத்தில் இருக்குமா அல்லது அக்னி நிறைந்த ஒரு இடத்திலே புழுக்கள் வாசம் பண்ணுமா என்று விஞ்ஞான உலகம் கேள்வி கேட்டது. Once scientific world arose a question, will there be worms in the midst of great fire? ஆனால் இயேசு சொல்லுகிறார் அங்கே புழுக்கள் சாவாமல் அக்னி அவியாமல் இருக்கும் என்று இந்த நரகத்தை குறித்து சொல்லுகிறார். Jesus Christ is saying about this hell, the worms will not die and the fire will not quench out. இன்றைக்கு விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது 1300 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமான வெப்பநிலையிலே புழுக்கள் உயிரோடு இருப்பதாக நிரூபிக்கப்பட்ட படத்தை நாம் பார்க்கிறோம். We could see the picture in which it is being made proof that even in 1300 degrees Celsius of heat, worms are living there. இந்த விஞ்ஞானி சொல்லுகிறார் இந்த புழுக்கள் இந்த அக்னியில் எப்படி ஜீவிக்கிறது என்று சொல்லும்போது அதிலே காணப்படுகிற சல்பரை தான் இந்த புழுக்கள் ஆகாரமாக புசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறதாம். And the scientist who investigated upon this matter, when he was investigating it, he was able to find out how these worms were living there. He was able to identify these worms were eating sulfur. நித்திய அக்னி கடலிலே குறித்து நாம் வாசிக்கும் போது அங்கே அக்னியும் கந்தகமும் இருப்பதாக படிக்கிறோம். And about the eternal lake of fire, we could see there are fire and brimstone there. ஆகவே விஞ்ஞான ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது கொழுந்து விட்டு எரிகிற அக்னியிலே புழுக்கள் உயிரோடு இருக்கும். Scientifically it is proved in fiery flames also worms will live alive. பிரியமானவர்களே ஒரு 2 அல்லது 3 கம்பளி புழுக்களை எடுத்து உங்கள் சரீரத்தில் விட்டு பாருங்கள். And if you take 2 or 3 of these worms and keep it upon your body, you can see கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் விட்டு பாருங்கள். for 10 minutes மொத்த சரீரத்திலும் ஒரு பெரிய ஒரு வேதனை அரிப்பு உண்டாகும். and at once you can see a great pain all throughout your body. புழுக்களே உன் படுக்கை பூச்சிகளே உன் போர்வை என்று பாதாளத்தை குறித்து வேதவசனம் சொல்லுகிறதே அதை கற்பனை செய்து பாருங்கள். You see, the Bible is narrating that worms shall be shall spread under thee and worms shall cover thee. If you could meditate and think what will be the situation. கிறிஸ்தவ மார்க்கம் எளிமையான ஒரு மார்க்கமாக இருக்கிறது. And the Christian life is a simple way of life. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதா நினைத்திருந்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு அரண்மனையில் பிறக்க வைத்திருக்கலாம். If the father would have thought, he would have made Jesus Christ to be born in a big palace. ஒரு ராயல் ஃபேமிலில இயேசு பிறந்திருக்கலாம். Jesus Christ would have been born in a royal family. ஆனால் இயேசு அப்படி பிறக்கவில்லை. But Jesus did not was born there. பிரியமானவர்களே அவருடைய பிறப்பு எளிமையாய் இருந்தது. அவருடைய மரணம் கூட எளிமையாய் இருந்தது. His birth was simple, even his death was very simple. இன்றைக்கு அடக்கத்திலும் ஆடம்பரத்தை பார்க்கலாம். அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறைகளிலும் ஆடம்பரங்களை நாம் பார்க்கலாம். Today in burial services we could see luxuries, even in the graveyard in the tombs also you could see that luxuries. மத்தேயு 23ஆம் அதிகாரத்திலே இயேசு அந்த கல்லறைகளை குறித்து சொல்லும்போது அது புறம்பே அலங்காரமாய் காணப்படுகிறது. And in Matthew's Gospel chapter 23, when Lord Jesus Christ was saying about the sepulchres, it was beautiful outward. இன்றைக்கு எத்தனையோ கல்லறைகளை கிரானைட் கற்களிலே போட்டு உண்டாக்குகிறார்கள். Today many graves are made by granite stones. ஆனால் இயேசுடைய மரணத்தை குறித்து நாம் பார்க்கும்போது பிறப்பு மாத்திரமல்ல எளிமையாய் இருந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வளர்ப்பு முடிவு சகலமும் எளிமையாய் காணப்பட்டது. When we study about the life of Jesus, not only his birth, his growth and his death, all throughout his life was filled with simplicity. இயேசுடைய மரணத்தை குறித்து நாம் படிக்கும்போது அவருடைய பிரேத குழியை துன்மார்க்கரோடு நியமித்தார்கள் என்று ஏசாயாவிலே வாசிக்கிறோம். In Isaiah we could read that his grave was partaken with the wicked. அவருடைய மரணமும் நல்ல முறைமையில் காணப்படவில்லை. Even his burial was not found in a good manner. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. ஆகவே தான் இயேசு சொல்லுகிறார் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. So Jesus Christ is saying, blessed are the poor in the spirit, for this is the kingdom of God. மூல பாஷையிலே ஆவியிலே ஒரு பிச்சைக்காரனை போன்று இருப்பவன் தான் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In original tongue it is being told that those who are having a spirit like unto the beggar, they will be having this character. அந்த லாசருவை குறித்து
தரித்திரன் என்று தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தாலும் மூல பாஷையிலே ஒரு பிச்சைக்காரன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And even though in Tamil it is being told about this Lazarus as a poor man, but in original tongue it is being told that he was a beggar. பூமியிலே வறுமையோடு தரித்திரத்தோடு காணப்படுகிற தேவனுடைய பிள்ளையே, கர்த்தரினை வறுமையிலும் தரித்திரத்திலும் வைத்திருக்கிறாரே என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறாயா? O dear child of God who are living a life of poverty and very poor life, are you with agony saying, the Lord has kept me in this state? நீ அங்கலாய்க்க வேண்டிய அவசியமில்லை. இந்த பூமியிலே நாம் தரித்திரர்களாய் இருந்தாலும் பிச்சைக்காரர்களாய் இருந்தாலும் பரலோகத்திலே எப்படி ஆயிலும் தேவனோடு இருந்தால் போதும். If you are being a poor man and if you are being a beggar man, it is not at all matter in this world. You should be a person living along with the Lord in the heaven. கொஞ்ச நாள் வாழ்க்கை, very short time of life. இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ்க்கை. Life in this world is very short. ஆனால் இந்த கொஞ்ச நாள் ஐஸ்வர்யமானாய் ஜீவித்தவன், And this man lived as a rich man for a short period. இரத்தாம்பரத்தை உடுத்தி சம்பிரமமாய் வாழ்ந்தவன், And he was garmented with purple and lived a sumptuous life. ஒரு ஆடம்பரமான சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்தவன். And he was living a very luxurious life. இப்பொழுது பாதாளத்திலே ஒரு சொட்டு தண்ணீர் கிடையாமல் தாகத்தினால் வறண்டு துடித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். Now we could see that he was unable to receive even a single drop of water, and his tongue was waiting and thirsting for water. அதே வேளையில் பூமியிலே ஒரு பிச்சைக்காரனாக பருக்கள் நிறைந்தவனாக அகோரமான காட்சியோடு காணப்பட்ட அவனை நாய்கள் வந்து அந்த பருக்களை நக்கிற்று. ஆனால் நித்தியத்திலே அவன் இளைப்பாறக்கூடிய இடத்திலே காணப்படுகிறான். And there was a poor man there who was full of sore, and this man was a beggar man. Dogs came and licked his sores, but in eternity you could see his different state. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of God. ஆகவே ஆடம்பரமான ஜீவியத்தை விட்டு நாம் வெளியே வருவோமாக. So let us come out of this luxurious life. நாம் பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருளையும் நிதானித்து பார்ப்போமாக. Let us examine and find out what the things that we are doing, the materials that we are utilizing day by day. தேவைக்கு வீட்டை கட்டுங்கள். For need build your houses. ஆடம்பரத்துக்கு வீட்டை கட்ட வேண்டாம். For luxury state don't build your houses. தேவைக்கு விருந்து வையுங்கள். And make feast for the necessary things. அவைகளில் ஆடம்பரம் இருக்க வேண்டாம். Let not there be any luxury in that. தேவைக்கு வஸ்திரங்களை வாங்குங்கள். Purchase garments for your need. வாகனங்களை வாங்குங்கள். You can buy vehicles. அது செல்போன் ஆயிருந்தாலும் லேப்டாப் ஆயிருந்தாலும் எந்த பொருளை வாங்கினாலும் சர்வ சிங்காரத்தின் மகிமை நாம் பயன்படுத்துகிற சர்வ பொருள்களும், and it could be cell phone or laptop and whatever things that we are utilizing, all the pride of the glory. இவை எல்லாவற்றையும் கவனிக்கக்கூடிய அக்னிமயமான கண்களுடைய ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். We have a God with a fiery eyes who is able to behold all of these things. எசேக்கியேல் 7ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும்போது கர்த்தர் சொல்கிறார், என் கண் உன்னை தப்ப விடாது. In Ezekiel chapter 7 you can see that the Lord is saying, my eyes will not let you go. என் கண் உன்னை தப்ப விடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். And the Lord is saying that my eyes will not make you to escape. ஆகவே நாம் பயன்படுத்துகிற ஒவ்வொரு காரியங்களையும் கண்காணிக்கக்கூடிய கவனிக்கக்கூடிய ஒரு தேவனுடைய கண் நம்மோடு இருக்கிறது. So we have eyes of the Lord which is always with us and which is always watching us. எசேக்கியேல் 7:9 7:9 of Ezekiel. என் கண் உன்னை தப்பவிடாது, நான் இறங்காமல் உன் வழிக்கு தக்கதை உன்மேல் வரப்பண்ணுவேன், உன் அருவருப்புகளுக்கு தக்கது உன் நடுவில் வந்திருக்கும், அப்பொழுது அடிக்கிறவராகிய நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். And mine eyes shall not spare, neither will I have pity. I will recompense thee according to thy ways and thine abominations that are in the midst of thee, and ye shall know that I am the Lord that smiteth. என் கண் உன்னை தப்ப விடாது, Mine eyes shall not spare thee. நான் இறங்காமல் உன் வழிகளுக்கு தக்கதை உன்மேல் வரப்பண்ணுவேன். Neither will I have pity, I will recompense thee according to thy ways. உன் அருவருப்புகளுக்கு தக்கது உன் நடுவில் வந்திருக்கும். And according to the abominations I will come in the midst of thee. பிரியமானவர்களே, மனுஷருடைய பார்வையிலே மேன்மையாய் எண்ணப்படுகிறது எதுவோ, And whatever things are being found excellent in the eyes of men. ஒரு விவாகம் நடத்துகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Consider a marriage ceremony. அதுல பல்வேறு விதமான 31 விதமான விருந்து, சாப்பாடு, ஆகாரம், அது சைட் டிஷ் கொடுக்குறீங்க என்று வைத்துக் கொள்ளுங்கள். And consider in the marriage feast there are 31 kinds of side dishes being served. அது வந்து விருந்திலே பங்கெடுக்கக்கூடியவருடைய பார்வையிலே அது மேன்மையாய் காணப்படும். And those people who are come to partake in the wedding feast, it will be found as a glorious excellent thing. எந்த காரியமாய் இருந்தாலும்
மனிதர்களுடைய கண்களுக்கு மேன்மையாய் காணப்படுகிறது எதுவோ அது தேவனுக்கு அருவருப்பாய் இருப்பதாக வேதம் சொல்கிறது. Bible is telling whatever things are found to be excellent, great in the sight of men, those things are abominable in the sight of God. ஆகவே மனிதர்களை பிரியப்படுத்தும்படியாக மனிதர்களுக்கு முன்பாக தங்களுடைய ஆடம்பரத்தை ஸ்தானத்தை வெளிப்படுத்தும்படியாக அல்ல, and not to show forth our greatness, our luxury and our things in the sight of men. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. தெய்வ பயத்தோடு நம்முடைய ஜீவியம் காணப்படட்டும். Let our life be found with the fear of God. ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்பாதிருப்போமாக. Let us not desire a luxurious life. ஆடம்பரத்தை விரும்பக்கூடியவர்கள் அவர்கள் பாதாளத்துக்கு போவார்கள். Those who are desiring a luxury life will go down to the hell. செல்வமாய் ஜீவித்தவர்கள் And those who are living a rich life, ஐஸ்வரியத்தை விரும்பி ஐஸ்வரியவான்களாக விரும்பி ஜீவிக்கிறவர்கள், those who are desiring to live as a rich man and those who are living like that. இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது சொன்னார், When Jesus was in this world, he told, ஐஸ்வரியவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே பிரவேசிப்பது எளிதாயிருக்கும். And in Jesus Christ told that a rich man, it is very hard for him to enter in the kingdom of God than it is easier for a camel to go through the eye of the needle. எங்கே ஒரு மனிதன் ஐஸ்வரியத்தை பெருக்க விரும்புகிறானோ அந்த அளவுக்கு அவன் தன்னுடைய ஜீவியத்திலே தேவ சமூகத்தை இழந்து ஜெபிக்கிறதை இழந்து ஆண்டவரை தேடுகிறதை இழந்து வரக்கூடியவனாய் இருப்பான். When man is starting to seek after riches and riches, he'll start to decrease in his prayer life and he'll start to go away from the presence of God in his spiritual life. 1 தீமோத்தேயு 6 அதிகாரத்தில் ஐஸ்வரியவான்களாக விரும்புகிறவர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. In 1 Timothy chapter 6 we could read those people want to be made rich. ஐஸ்வரியவானாக விரும்புகிறவர்கள், those who want to be made rich. 1 தீமோத்தேயு 6:9. 1 Timothy 6:9. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். But they that will be rich fall into temptation and a snare and into many foolish and hurtful lusts which drown men in destruction and perdition. அடுத்த வசனம் கூட, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். For the love of money is the root of all evil, which while some coveted after they have erred from the faith and pierced themselves through with many sorrows. ஐஸ்வரியவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். But they that will be rich fall into temptation and a snare and to many foolish and hurtful lusts which drown men in destruction and perdition. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. For the love of money is the root of all evil. சிலர் அதை இச்சித்து and some of them coveted it விசுவாசத்தை விட்டு வழுவி and erred for the faith அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். and pierced themselves through with many sorrows. ஆனால் நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடு என்று சொல்லுகிறார். But thou, O man of God, flee from these things. ஐஸ்வரியவான்களாக ஜீவிக்கிறவர்கள் அவர்கள் பாதாளத்திலே போய் நித்திய காலமாக அல்லது நித்திய நரகத்திலே போய் நித்திய காலமாக வேதனைப்பட வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். And those people who want to make rich, they will go down to the hell and from forever and ever they have to endure sorrows and pain. ஐஸ்வரியம் பெருக பணம் பெருக அதை எப்படி செலவழிப்பது எதற்காக செலவழிப்பது என்று தெரியாமல் ஆடம்பரங்கள் பெருகுகிறது. When riches increase, when money increase, they do not know how to spend those things, and for those things they are making luxury. ஆகவே ஆடம்பரமான ஜீவியத்தை இந்த உலகத்திலே நாம் செய்யாதபடிக்கு தேவன் நம் ஒவ்வொருவரையும் காப்பாராக. Let the Lord save and preserve each one of us, lest we should be found as a people doing a luxurious life. கிறிஸ்தவ மார்க்கம் எளிமையில் தோன்றின மார்க்கமாக இருக்கிறது. Christianity is a way which began from a very simple way of life. அப்படிப்பட்டதான ஒரு எளிமையான ஜீவியத்தை இந்த உலகத்திலே தேவ ஜனங்கள் செய்து உலகத்தாருக்கு மாதிரியாக மாறுவோமாக. And let us do a very simple type of life and let us be found as a people witness for this world. இனி இந்த ஆடம்பரம் என்று சொல்லுகிற பகுதியிலே மற்றொரு காரியம் புறம்பான அலங்கரிப்பு என்று ஒரு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And when we study about this form, we could see that outer decoration is one of those things. அதாவது ஒரு மனிதன் புறம்பான அழகுக்கு அதை அழகுபடுத்துவதில் அலங்கரிப்பதில் முக்கியத்துவம் கொடுத்தால் அவன் பாதாளத்துக்கு போவான் என்று வேதம் சொல்லுகிறது. Bible tells that if a man is giving importance for outer adornation, he will go down to the hell. எசேக்கியேல் 32ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது in Ezekiel chapter 32 18-19 வசனங்கள் 18 and 19 verses.
மனுபுத்திரனே, நீ எகிப்தினுடைய ஏராளமான ஜனத்து நிமித்தம் புலம்பி அவர்களையும் பிரபலமான ஜாதிகளின் குமாரத்திகளையும் குழியில் இறங்கினவர்கள் அண்டையிலே பூமியின் தாழ்விடங்களில் தள்ளிவிடு. மற்றவர்களை பார்க்கிலும் நீ அழகில் சிறந்தவளோ, நீ இறங்கி விருத்த சேதனம் இல்லாதவர்களிடத்தில் கிட. Son of man, wail for the multitude of Egypt and cast them down, even her and the daughters of the famous nations, unto the nether parts of the earth, with them that go down into the pit. Whom dost thou pass in beauty? Go down and be thou laid with the uncircumcised. இந்த தீர்க்கதரிசனம் முதலாவது எகிப்துக்கு உரைத்த தீர்க்கதரிசனமாக இருக்கிறது. At first, this prophecy is uttered to Egypt. இங்கே கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? What the Lord is saying here, மற்றவர்களை பார்க்கிலும் நீ அழகில் சிறந்தவளோ, and art thou beauty than others? மற்றவர்களை பார்க்கிலும் நீ அழகில் சிறந்தவளோ, Are you beauty than others? நீ இறங்கி விருத்த சேதனம் இல்லாதவர்களிடத்தில் கிட. Go down and be thou laid with the uncircumcised. மேலுள்ள வசனங்களையும் தொடர்ந்துள்ள வசனங்களையும் வாசித்தால் அது பாதாளத்துக்கு போகிறவர்களை குறித்து உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசனமாக இருக்கிறது. And the above verses and the following verses is told about those people who will go down to the hell. எகிப்து ஜனங்கள் பொதுவாக உலக சரித்திரத்தை படித்து பார்த்தால் எகிப்திய ஸ்திரீகள் புறப்பான அலங்கரிப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். When we study the world history, we could see that the women in Egypt will give importance for outer decorations. எப்போதும் அவருடைய கைப்பையிலே தங்களை அலங்கரிக்கக்கூடிய சாதனங்களும் முகம் பார்க்கக்கூடிய அந்த ஒரு லுக்கிங் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய பொருளும் காணப்படுமா? Always they will have a bag which contains the things needed for the beautification as well as looking glasses. இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாக இருந்தபோது, When the people of Israel were found as slavery in the land of Egypt, இஸ்ரேலிய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை பார்த்து 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 அந்த பழக்க வழக்கம் இவர்களுக்குள்ளே வந்துவிட்டது. the Israelite women saw the women of Egypt, and they saw it, and finally all the habits of those women came to them. கர்த்தர் எகிப்தை விட்டு இஸ்ரேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தபோது, When God delivered the people of Israelites out of the land of Egypt, தம்முடைய ஜனத்தை கொண்டு எகிப்தை கொள்ளையிட வைத்தார். and by his people he spoiled the people of Egypt. அப்போது இந்த இஸ்ரேலிய ஸ்திரீகள் என்ன செய்தார்கள்? At the time what this Israelite woman did, மறக்காமல் ஒவ்வொரு இஸ்ரேலிய ஸ்திரீயும் எகிப்திய ஸ்திரீயினிடத்திலிருந்து அந்த வெண்கல தர்ப்பணங்களை கேட்டு வாங்கினார்கள். not forgetting this woman of Israelite, they went and got the looking glasses from the woman of Egypt தங்களை அலங்கரித்துக் கொள்ளும்படியாக, to decorate themselves, புறம்பான அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்படியாக, to give more importance for outward adornations. எகிப்திலே அடிமையாக இருந்தபோது அந்த எகிப்திய ஸ்திரீகளின் பழக்க வழக்கம் தேவ ஜனங்களுக்குள் வந்துவிட்டது. And when they were found as a slavery in the land of Egypt, all the habits of the people of Egypt came to the people of Israelites. கர்த்தர் இதை பார்த்தார். God saw it. தேவனுடைய கண் தம்முடைய ஜனத்தின் மேல் பதிக்கப்பட்டிருக்கிறது. Eye of the Lord is kept upon his people. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார் மோசேயினிடத்தில்? At the time what did the Lord say unto Moses? ஆசரிப்பு கூடாரத்திலே வெண்கல தொட்டி செய்யும்படியாக தேவன் கட்டளையிட்ட போது, When the Lord gave a commandment to make the brazen laver in the tabernacle, எகிப்திலிருந்து எத்தனையோ வெண்கல பாத்திரங்களை இஸ்ரேல் ஜனங்கள் கொண்டு வந்திருந்தார்கள். and the people of Israel have brought many brazen vessels from Egypt, ஆனா அந்த பாத்திரங்களை கேட்டு வாங்கி வெண்கல தொட்டி உண்டாக்கவில்லை. and God did not ask them to bring forth those vessels of brass and to make this brazen laver. புறம்பான அலங்கரிப்புக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த லுக்கிங் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய தர்ப்பணங்களை கேட்டு வாங்கி அவைகளை கொண்டு வெண்கல தொட்டியை உண்டாக்கு என்று கர்த்தர் மோசேயினிடத்தில் சொன்னார். Lord gave a commandment to Moses to get all the looking glasses which is used to decorate themselves to make a brazen laver. யாத்திராகமம் 38 அதிகாரம் 8 வசனம். Exodus chapter 38 verse 8. ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டமாய் கூடின ஸ்திரீகளின் தர்ப்பணங்களாலே வெண்கல தொட்டியையும் அதன் வெண்கல பாதத்தையும் உண்டாக்கினான். And he made the laver of brass and the foot of it of brass of the looking glasses of the women assembling, which are assembled at the door of the tabernacle of the congregation. தேவனுடைய மனதை நாம் இங்கே பார்க்கிறோம். We could see the mind of God here. எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு புறம்பான அலங்கரிப்புக்கு அடிமைப்படுவதை சர்வ வல்லமையுள்ள தேவன் விரும்பாமல் இருந்திருப்பாரானால் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நம்முடைய நிலவரம் என்ன? If the Almighty God would not desire or like the outward adornation of literal Israelites, then what about we who are spiritual people, will that God like it? ஆசரிப்பு கூடாரத்திலே காணப்படுகிற வெண்கல தொட்டி
அது ஞானஸ்நான சத்தியத்துக்கு நிழலாய் இருக்கிறது. And the brazen laver in the tabernacle, it is symbolizing the baptism time. ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்த தேவனுடைய பிள்ளையே, புறமான அலங்கரிப்பை விட்டு நீ வெளியே வர மறுப்பாயானால் பாதாளத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். Dear child of God, who have given, surrender yourself to the truths of baptism, and if you are giving yourself for outer donations, you will have to go to hell. புறம்பான அலங்கரிப்பு கூடாது என்று 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களில் நாம் பார்க்கிறோம். In 1 Peter chapter 3 verses 3 and 4, we are studying that we should not like outer donations. மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறமான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. Whose adorning, let it not be that outward adorning of plaiting the hair and of wearing of gold or of putting on of apparel, but let it be the hidden man of the heart in that which is not corruptible, even the ornament of a meek and quiet spirit, which is in the sight of God of great price. மயிரை பின்ன கூட கூடாது என்று இங்கே சொல்லுகிறார். And it is being told that we should not even plait the hair. மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல். And whose adorning, let it not be that outer adorning of plaiting the hair and of wearing gold or of putting on of apparel. அதுபோல தீமோத்தேயிலும் இதே மாதிரி வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. Similarly in Timothy we could see such verses. ஆகவே மற்றவர்களை பார்க்கலும் நீ அழகில் சிறந்தவளோ, Are you beautiful than others? புறம்பான அழகுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறாயா? Are you giving importance for outer decoration? புறம்பாக மனிதர்களுக்கு முன்பாக உன்னை அழகாக காண்பிக்கும்படியாக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறாயா? Are you laboring yourself to show yourselves as beautiful before others? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. புறம்பான அழகுக்கும் அலங்கரிப்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் இந்த பாதாளத்துக்கு போவார்கள் என்று வேதம் தெளிவுபடுத்துகிறது. Bible clearly tells us that those people are giving importance for external beauty and for adornations, they will go down the hell. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise, glory be to the holy name of God. அடுத்தபடியாக வாத்தியங்களின் முழக்கம் என்று நாம் படிக்கிறோம். And secondly, the sound of the voice. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாத்தியங்களின் முழக்கம். And Isaiah chapter 14 verse 11, we could study about this sound, noise of the voice. இன்றைக்கு அநேகர் உலக பிரகாரமான பல்வேறு இசைகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். Today many people are found as enslaved to various musical instruments. விழுந்து போன தூதனுடைய இசைக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். They have been found to be enslaved to the music of the fallen angels. தேவன் தூதனை படைத்தபோது மேல வாத்தியங்களோடு படைத்திருந்தார். So when God created angels, God created them with musical instruments. அதை எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். In Ezekiel chapter 28 we could read about that. ஆனால் அவன் விழுந்து போனபோது, But when he fell, இன்றைக்கு முழு உலகத்தையும் இசைக்கு அடிமைப்பட்டவர்களாக அநேகரை இந்த விழுந்து போன தூதன் மாற்றியிருக்கிறான், பிசாசு மாற்றியிருக்கிறான். this fallen angel, the devil had made many people to be slave unto this music. யோபு 21ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும்போது, In Job chapter 21 when we read, அங்கே துன்மார்க்கரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. about wicked, it is written there, அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறார்கள், how they are bringing forth their children, அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை மந்தைகளை போல விட்டு விடுகிறார்களாம். and they are leaving forth their children like unto the flock. யோபு 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் வாசிப்போம். In Job chapter 21 from verse 11 onwards, let us read. அவர்கள் தங்கள் குழந்தைகளை ஒரு மந்தையைப் போல வெளியே போக விடுகிறார்கள். அவர்கள் பிள்ளைகள் குதித்து விளையாடுகிறார்கள். அவர்கள் தம்புரையும் சுரமண்டலத்தையும் எடுத்து பாடி கின்னரத்தின் ஓசைக்கு சந்தோஷப்படுகிறார்கள். அவர்கள் செல்வவான்களாய் தங்கள் நாட்களை போக்கி ஒரு சணப்பொழுதிலே பாதாளத்தில் இறங்குகிறார்கள். ஒரு சணப்பொழுதிலே பாதாளத்தில் இறங்குகிறார்கள். In a moment go down to the grave. அடுத்த வசனம் கூட வாசிங்க. Next verse. அவர்கள் தேவனை நோக்கி எங்களை விட்டு விலகிரும், உம்முடைய வழிகளை அறிய விரும்புவோம். அடுத்த வசனம். சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதினால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். போதும். They take the timbrel and harp and rejoice at the sound of the organ. They spend their days in wealth and in a moment go down to the grave. Therefore they say unto God, depart from us, for we desire not the knowledge of thy ways. What is the Almighty that we should serve him? And what profit should we have if we pray unto him?
அவர்கள் தங்கள் குழந்தைகளை ஒரு மந்தையை போல வெளியே போக விடுகிறார்கள். And they send forth the little ones like a flock. அவர்கள் பிள்ளைகள் குதித்து விளையாடுகிறார்கள். And the children dance. அதாவது பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து பெற்றோர்கள் கவனிப்பதில்லை. The parents does not give importance or do not take care of the spiritual life of the children. உலக பிரகாரமாக ஒரு இன்ஜினியராக, டாக்டராக, கலெக்டராக மாற்றும்படி அதற்காக அதிகமாய் பிரயாசப்படுகிறார்கள். They are laboring much to make the children in a worldly manner as an engineer, as a doctor and as a collector. ஆனால் இந்த இடங்களிலெல்லாம் நம்முடைய பிள்ளைகளை அனுப்பும்போது அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, தேவனோடு அந்த பிள்ளைகளுக்கு உறவு தொடர்பு எப்படி இருக்கிறது என்பதை கவனிக்க தவறிவிடுகிறார்கள். And when we send the children to these places, they are not careful what about this spiritual nature or spiritual life of the children. இன்றைக்கு இந்திய தேசத்திலே நடக்கக்கூடிய பல்வேறு பாலியல் குற்றங்களை தடுக்கும்படியாக இந்திய பிரதமர் சுதந்திர தின உரை ஆற்றும்போது and to abolish many sexual things that are happening in the midst of the children on the day of independence, the prime minister gave a message. சுதந்திர தின உரை ஆற்றும்போது பிரதமர் சொல்லியிருக்கிறார், உங்களுடைய பிள்ளைகளை கவனியுங்கள், எங்கு போகிறார்கள், எங்கு வருகிறார்கள், யாரோடு தொடர்பு வைத்திருக்கிறார்கள், உங்களுடைய பிள்ளைகள் தான் இந்த தேசத்தின் குற்றவாளிகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். And he told you just the prime minister told on the independence day, just watch out where your children, to which place they are going, with whom they are speaking, and your children are made as criminals in this world. தேசத்தை ஆளுகை செய்யக்கூடியவர்கள் உலகத்து மனிதர்களாய் புறஜாதிகளாய் இருந்தாலும் பிள்ளைகளை கவனிக்க வேண்டும் என்று பெற்றோருக்கு அறிவுரை சொல்லுகிறார்கள். Even the leaders of this world, even though they are Gentiles, they are saying that the parents should take care of the children. ஏலி தன் பிள்ளைகளை அடக்காமல் போன பாவத்து நிமித்தம் என்றைக்கும் நீங்காத நியாயத்தீர்ப்பை அவன் குடும்பத்தின் மேல் செய்வேன் என்று கர்த்தர் நேரடியாய் சொன்ன சம்பவத்தை நாம் சாமுவேலின் புத்தகத்தில் படிக்கிறோம். In the book of Samuel, you can see how God directly told unto Eli when he forgot and when he did not take care to control the life of his children. நேற்றைக்கு தேவ நாம் கேள்விப்பட்டபடி தேவ சமூகத்துக்கு வந்த காயினை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? And yesterday as we meditated, the Lord asked to Cain, where is Abel thy brother, when he came to the presence of God. அதுபோல இந்த கூட்டத்துக்கு கடந்து வந்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், உன் மனைவி எங்கே, உன் பிள்ளைகள் எங்கே, உன் கணவன் எங்கே? Similarly, the Lord is asking to each and every person who came for this meeting, where is thy husband, where is thy wife, where is thy children? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of God. இன்றைக்கு சிலர் தேவனுடைய பிள்ளைகளை தங்களுடைய பிள்ளைகளை தேவ சமூகத்துக்கு கொண்டு வருகிறதில்லை. Some people will not bring their children to the presence of God. உலக பிரகாரமான படிப்புகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். They will give much importance for worldly educations. படிப்பு தேவைதான். Education is needed. ஆனால் அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். But we have a God who give that wisdom unto us. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் தேவனிடத்திலே கேட்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It has been written, if any one of you is lacking wisdom, let him ask of the Lord. தேவ சமூகத்துக்கு கடந்து வந்த எத்தனை பேர் உங்கள் குடும்பத்தோடு கடந்து வந்திருக்கிறீர்கள், உங்கள் பிள்ளைகளோடு கடந்து வந்திருக்கிறீர்கள்? Those people who came to this meeting in this presence of God, how many of you came with your family, with your children? இன்றைக்கு உலக பிரகாரமாக பெரிய பெரிய பதவியில் வருகிறார்கள். சுபாவ ரீதியாக பார்க்கும்போது, ஜீவிய ரீதியாக பார்க்கும்போது எத்தனையோ தோல்விகளோடு பாவங்களோடு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். In worldly they are having many positions, but we see the life they are living with many failures, with many fallen characters. எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை குறித்து ஊழியர்களிடத்தில் வந்து துக்கிக்கிறார்கள், கண்ணீர் விடுகிறார்கள். And many parents come to the saints of God and they agreed about the children's life. காரணம் தேவ சமூகத்துக்கு அவர்கள் பிள்ளைகளை சிறு வயதிலிருந்தே கொண்டு வந்து பயிற்சிப்பதில்லை. Because they do not bring the children even at the young age to the presence of God and practice them. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பிரமாணம் கொடுக்கும்போது, when God gave laws to his people, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது சொல்லி இருக்கிறார். and the Lord is not told to teach the children, நீ உட்காரும் போதும் எழுந்திருக்கும் போதும் நடக்கும் போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் சத்தியத்தை குறித்து பேச வேண்டுமா? and when you are sitting, when you are arising, walking and when you are lying, you have to teach them about the truth. அப்போது உங்களுடைய பிள்ளைகள் உலக பிரகாரமாகவும் அவர்கள் தேறின நிலவரத்தில் இருப்பார்கள், ஆவிக்குரிய பிரகாரமாகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். In worldly way also they will be with the Lord, and in spiritual also they will be blessed. இங்கே அவர்கள் தங்கள் குழந்தைகளை ஒரு மந்தையை போல வெளியே போக விடுகிறார்கள். and here they are making the little ones to go like a flock. அவர்கள் பிள்ளைகள் குதித்து விளையாடுகிறார்கள். and the children they dance. ஆனால் தேவ சமூகத்தில் இருக்கிற அனுபவம் இல்லை. but they don't have the experience of being in the presence of God. குடும்ப ஜெபங்களுக்கு பங்கெடுப்பதில்லை. they do not partake in family prayers. அதிகாலை ஸ்தோத்திர
ஜெபங்களிலே பிள்ளைகளை பயிற்சிப்பதில்லை. They will not practice the children for early morning praisings. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be to the holy name of God. அவர்கள் தம்புருவையும் சுரமண்டலத்தையும் எடுத்து பாடி கின்னரத்தின் ஓசைக்கு சந்தோஷப்படுகிறார்களாம். And they take the timbrel and harp and rejoice at the sound of the organ. இதே காரியத்தை தான் ஆமோஸிலும் நாம் வாசித்தோம். Same thing we read from Amos. ஆமோஸில் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது In the book of Amos chapter 6. அங்கேயும் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், Chapter 6 verse 5. தம்புரை வாசித்து பாடி தாவீதை போல் கீதவாத்தியங்களை தங்களுக்கு உண்டு பண்ணி That chant to the sound of the viol and invent to themselves instruments of music like David. பல்வேறு இசைக்கும் இசை கருவிகளுக்கும் இசைத்து அடிமைப்பட்டு உலக பிரகாரமாக பல்வேறு விழுந்து போன இசைக்கு வாலிபர்கள் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். Young men are found to be a slave to many music and music organs which came by the fallen spirits. இங்கே இந்த சார்ட்லே முழு உலகத்திலும் வாலிபர்கள் மத்தியில் 90% அதிகமாக ராக் இசைக்கு வாலிபர்கள், அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல, இந்தியாவிலும் கூட சிலர் இருக்கலாம், அடிமைப்பட்டிருக்கிறார்களாம். அதை பற்றிய ஒரு ஆராய்ச்சியினுடைய ரிப்போர்ட்டை நாம் இங்கே பார்க்கிறோம். We could see a report which was made among the youth all through the world, especially among the youths. It could be in India, particularly in western countries. Most of them, 90% of them are found enslaved to rock music. அதாவது ராக் இசை என்று சொல்லக்கூடிய அந்த இசைக்கு அதிகமான பேர் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். Most of them are found slaves to this rock music. அது இந்த ஐபாட் வந்த பிற்பாடு After iPod came, 7 மணி நேரம் 8 மணி நேரம் அநேக வாலிபர்கள் இந்த இசையை கேட்டு இதற்கு அடிமைப்பட்டிருக்கிறார்களாம். 7 or 8 hours or more than that, many youths are found to be enslaved to this rock music. இந்த ராக் இசையானது பிசாசு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். They are saying this rock music is related to Satan. இந்த பாடல்களிலே ஹைவே டு ஹெல், These rocks are highway to hell. குட் டே இன் ஹெல், Good day to hell. பிரைசிங் சாட்டன், சாத்தானை உயர்த்துவது, Praising Satan. 666 666. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த பாடல்களில் வருவதாக அவர்களே குறிப்பிடுகிறார்கள், உலக ஆராய்ச்சி நிறுவனம். And the research is saying, the research report is saying, they themselves are saying all these things. 1997ஆம் ஆண்டு 1997. ஆசி ஆஸ்பன் என்று சொல்லக்கூடிய ஒரு ராக் இசைக்கலைஞருடைய அந்த இசையை கேட்டு And hearing the rock music of Aswin, 25 பிள்ளைகள் தற்கொலை செய்து கொண்டார்களாம். 25 children committed suicide. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of God. இந்த ஆராய்ச்சி சொல்லுகிறது இந்த இசைக்கு அடிமைப்பட்டவர்கள் 18% பேர் வாலிப வயதிலே மரித்து போகிறார்கள். And this research is saying those people are found enslaved to this music. 80% of them are getting guilt in the young age. மாத்திரமல்ல, கிளப் 27 என்கிறதான ஒரு இசைக்குழு, ராக் இசைக்குழு காணப்படுகிறது. There is a rock musical group called Club 27. அந்த கிளப் 27 என்கிறதான அந்த குழுவிலே இருக்கக்கூடிய இசைக்கலைஞர்கள் எதுக்காக அதுக்கு கிளப் 27 வச்சிருக்காங்கன்னா 27 வயசுல எல்லாரும் மரித்து போகிறார்கள். And they gave the name as Club 27 means that at the age of 27 all of them are getting died. 27 வயதிலே அவர்கள் மரித்து போகிறார்கள். They die at the age of 27. யோபின் புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம், In the book of Job you are able to see இந்த இசைக்கு அடிமைப்பட்டவர்கள் பல்வேறு பாலியல் சம்பந்தப்பட்ட போதை மருந்துகளுக்கும் பாலியல் சம்பந்தப்பட்ட பாவங்களுக்கும் இன்னும் பல்வேறு கொலைவெறி உள்ளவர்களாகவும் தற்கொலை செய்யக்கூடியவர்களாகவும் இப்படி பல்வேறு காரியங்களுக்கு அடிமைப்பட்டு 27 வயதுக்குள்ளாக அநேகர் மரித்து போகிறார்கள். And we could see from that, we could see that most of the children, they are found to be found enslaved to drugs, sexual things and suicides and more, and they are getting killed even before the age of 27. அவர்கள் என்ன செய்றார்கள்? வால வயதிலே மரித்து போகிறார்கள். And at the young age they die. அந்த இலச்சை உள்ளவர்களாக இருந்து அதாவது பல்வேறு பாவங்களுக்கு இடம் கொடுத்து வால வயதிலே வாலிப நாட்களிலே அவர்கள் மரித்து போகிறார்களாம். Giving room for various kinds of lust, at the young age they die. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. யோபு அப்படி சொல்லுகிறார். Job is saying in this manner. இந்த இசைக்கு அடிமைப்பட்டவருடைய நிலவரத்தை குறித்து நீங்கள் படிக்கும்போது When you study about these people who are found slave unto this music, இதுல தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. clearly it is written. இந்த இசை பாடல்கள் 50% கொலையை குறித்து பேசுகிறதாம். And the musical song, 50% of those songs are telling about murder. 35% சேட்டன் சாத்தானை குறித்து பேசுகிறதாம். 35% is telling about Satan. 15% தற்கொலையை குறித்து பாடல்களுடைய கருத்து கொலையை பற்றியும் சாத்தானை பற்றியும்
தற்கொலையை பற்றியும் இருக்கிறதாம். 15% is for suicide. So the focus or the meaning of all these songs is for all these three things. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. முழு உலகத்திலும் இந்த இசை பாடல்கள் எல்லாம் இந்த ராக் இசையை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது. And all the worldly music is being based upon this rock music. மாத்திரமல்ல, பல்வேறு இசைகளுக்கு இந்த உலகத்திலே பல்வேறு நபர்கள் அடிமைப்பட்டிருக்கிறார்களாம். And many persons are slave unto this music. ராக், மெட்டல், கிளாசிக்கல், Rock, metal, classical, ஹிப் ஹாப், hip hop, வெட்டிங், wedding, ஜாஸ், jazz, ஃபோக், folk, ஃபோக், டெக்னோ, techno, ஒபேரா, opera, எத்னிக், ethnic, ப்ளூ கிராஸ், bluegrass, நேட்டிவ் அமெரிக்கன், native American, பிளாமென்கோ, flamenco, மார்ச்சிங் பேண்ட். marching band. அதாவது உலக பிரகாரமாக முழு உலகத்தில் ஆராய்ச்சி நடத்தி இந்த இசைகளுக்கு அடிமைப்பட்டு அநேகர் குறைந்த வயதிலேயே மரித்து போவதாக இந்த ஆராய்ச்சி கூறுகிறது. This research is saying that these people are found slave to those music, and even at the young age they are getting killed. சாத்தானின் வல்லமை இந்த இசைகளில் இருப்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். They are saying there's a power of Satan in this music. பல்வேறு போதை வஸ்துகளுக்கு, ஒருவேளை சிலர் மரிக்காவிட்டாலும் போதை வஸ்துகளுக்கு அடிமைப்படக்கூடிய அளவுக்கு இந்த இசை அவர்களை தூண்டுகிறதாம். And even though they are not getting killed, and those people are found to be slave under drugs. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. உன் வாத்தியங்களின் முழக்கம் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. And even the noise of the viols was cast down into the hell. யோபின் புத்தகம் 21 அதிகாரம் 12 வசனத்தை நாம் வாசித்தோம். In Job 21:12 we read, அவர்கள் தம்புருவையும் சுரமண்டலத்தையும் எடுத்து பாடி கின்னரத்தின் ஓசைக்கு சந்தோஷப்படுகிறார்கள். they take the timbrel and harp and rejoice at the sound of the organ. இன்றைக்கும் கூட சிலருடைய வாகனங்களில் நீங்கள் பார்த்தால் அவர்கள் நம்முடைய பாடல்களையோ வேத வசனங்களையோ அல்லது பிரசங்கங்களையோ போட்டு கேட்க மாட்டார்கள். வெறும் மியூசிக் மாத்திரம் அந்த வாகனத்திலே ஓடிக்கொண்டிருக்கும். And if you take our certain people's vehicle, we could see that there will not be any songs of others or any other things of others, but there will be just music played on those vehicles. இந்த இசை, விழுந்து போன இசைக்கு மனிதனை பாதாளத்துக்கு இழுத்து கொண்டு போகக்கூடிய வல்லமை இருக்கிறது. And this fallen music has the power to drag men towards hell. தேவனை மகிமைப்படுத்தும்படியாக ஒருவேளை நீங்கள் இசைக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். And sometimes to glorify God you may be playing music. அது தேவனை மகிமைப்படுத்துவதற்காக மாத்திரம், தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதற்காக மாத்திரம் நாம் இசைக்கிற இசைகள் காணப்படட்டும். Let all the musics that we are playing, let it be only for the glory of God. ஆகவே உங்களுடைய ஐபாட், பிள்ளைகள் வைத்திருக்கிறதான ஐபாட்டிலே இப்படிப்பட்டதான ஏதாவது மியூசிக்கை வைத்து அதை தொடர்ந்து கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா, அதற்கு அடிமைப்பட்டு இருக்கிறீர்களா என்பதை கவனிக்க வேண்டும். So we have to watch and see the iPods of our children, whether they are having these kinds of music and continuously listening to those music. ஒவ்வொருவரும் தங்களுடைய பிள்ளைகளை கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. Everyone has to watch the children. தங்களுடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். Giving importance for the spiritual life of the children. பிள்ளைகளை தேவ பக்தியிலே வளர்க்க வேண்டிய உத்தரவாதம் பெற்றோருக்கு இருக்கிறது. The parents have the responsibility to bring the children in a spiritual manner. ஆனால் இங்கே ஒரு கூட்டத்தார் தங்களுடைய பிள்ளைகளை மந்தைகளை போல போகவிட்டார்கள். Here a group of parents let forth the little ones like unto a flock. மந்தைகளை போல வெளியே போகவிட்டார்களாம். They sent forth the little ones like a flock. அவர்கள் பிள்ளைகள் குதித்து விளையாடுகிறார்கள், உலக பிரகாரமாக ஜீவிக்கிறார்கள். தேவ சமூகம் இல்லை, தனிப்பட்ட ஜெபம் இல்லை, குடும்ப ஜெபம் இல்லை, ஸ்தோத்திர ஜெபம் அநேகருக்கு இல்லை. And the children dance, they do not have any spiritual habits. There is no praising, no prayer, no family prayer in the life. இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கும் கூட அநேகர் தங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வருகிறது இல்லை. And to such kind of these meetings also they don't bring the children. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. ஆகவே உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. And the pomp is brought down in the grave, and the noise of the viols. இன்றைக்கு விழுந்து போன தூதன் தன்னுடைய விழுந்து போன இசையை வைத்து இந்த உலகத்தின் பெரும்பகுதியை கட்டி வைத்திருப்பதாக இந்த ஆராய்ச்சி கூறுகிறது. வாலிபர்களில் அநேகர் கட்டப்பட்டிருக்கிறார்கள். And most of the youths are slaven to this
fallen music which came down by the fallen angels. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. அடுத்தபடியாக இந்த பாதாளத்துக்கு நரகத்துக்கு யார் போகிறார்கள்? And next, who will go down to this grave or hell? வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்கும்போது, Book of Revelation chapter 21 and verse 8 when we read. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். But the fearful and unbelieving and the abominable and murderers and whoremongers and sorcerers and idolaters and all liars shall have their part in the lake which burneth with fire and brimstone, which is the second death. நாம் இதுவரை தற்காலிக நரகத்தை குறித்து தான் தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். Still now we are meditating about the temporal hell. ஆனால் இங்கே ஒரு கூட்டத்தாரை குறித்து வாசிக்கிறோம். இவர்கள் நித்திய நரகத்தில் போவார்கள் என்று நேரடியாய் எழுதப்பட்டிருக்கிறது. But here a group of people will go down to the eternal hell. It is written to them directly. இன்றைக்கு இந்த நரகத்தை பற்றிய சத்தியங்களை முடிக்கும்படியாக இருப்பதால் நான் இரண்டையும் கலந்து சொல்லுகிறேன். And as I have to finish the topic of hell today, I am just joining both of them and concluding. இனி தனியாக எடுத்து விளக்கம் கொடுக்க சமயம் இல்லை. No time to give separate illustrations for those. வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 8 வசனம் நேரடியாக நித்திய அக்னி கடலில் யார் பங்கடைவார்கள் என்று நித்திய அக்னி கடலிலே தள்ளப்படக்கூடிய கூட்டத்தாரை குறித்து பேசுகிறது. Revelation chapter 21 verse 8 tells about people who will directly go down to the eternal hell. அப்ப இவர்கள் நித்திய நரகத்துக்கு போவதற்கு முன்பாக தற்காலிக நரகத்திலே காணப்படுவார்கள். And before they go to the eternal hell, they will be found in temporal hell. உதாரணமாக இங்கே சில சுபாவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. Certain characters are written here. முதலாவது பயப்படுகிறவர்கள். First, those people who are fearful. வேறு பெரிய பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டாம். Not big sins in your life. உலக மனிதர்களுக்கு பயந்து சத்தியத்தை நீங்கள் கைக்கொள்ளாமல் இருந்தால், And fearing worldly people, and if you are not leading according to the truth, பாரம்பரியங்கள் சடங்காச்சாரங்கள் இவைகளுக்கெல்லாம் பயந்து நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால், fearing traditions and rituals, and if you are not obeying to the truth, ஒரு வியாதி வரும்போது உங்களுக்கு மரண பயம் வருமானால், and if a sickness comes and if you are caught by the fear of death, இப்படி பல்வேறு விதமான பயங்களை குறித்து நாம் பார்க்கலாம். similarly we could see about many kinds of fears. இந்த பயப்படக்கூடியவர்கள் எல்லாம் நித்திய நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Bible tells us all fearful shall be cast into the lake of fire. அடுத்து அவிசுவாசிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Secondly, unbelieving. அவிசுவாசம் உள்ளவர்கள். Those who are unbelieving. நாம் தேவனை விசுவாசிக்கிறோம், We are believing God, ஆனால் அதே வேளையில் எத்தனையோ சந்தர்ப்பத்தில் நாம் கடந்து போகிற பாதைக்கு தேவன் உதவி செய்ய வல்லவர், அவருக்கு அந்த வல்லமை இருக்கிறது என்பதை விசுவாசிக்க தவறுகிறோம். and we are believing God, but when we are passing through certain paths, we are unable to believe in those paths. God is able to help us. ஒரு வியாதி படும்போது அந்த வியாதி எவ்வளவு பெரிதா இருந்தாலும் அதை விடுவிக்கக்கூடிய வல்லமை தேவனுக்கு இருக்கிறது என்கிற விசுவாசத்தை இழக்கிறபடினாலே தான் மருத்துவமனைக்கு போகிறார்கள். And as we are losing the faith, whatever terrible type of sickness may be, God does not have the power to heal those sickness. They are going towards the hospital. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of God. ஆகவே அவிசுவாசம் ஒரு மனிதனை நித்திய நரகத்துக்கு கொண்டு போகிறதா. Unbelief is taking a person to eternal hell. அடுத்து அருவருப்பானவர்கள். Second and thirdly, abominable. வேதம் யாரை எதை அருவருப்பு என்று சொல்லுகிறது? And what does the Bible tells or about whom the Bible tells us abominable? நாம் ஏற்கனவே பார்த்த லூக்கால இயேசு சொல்லுகிறார், மனுஷருடைய பார்வையிலே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுடைய பார்வையில் அருவருப்பா இருக்கிறது. In the gospel according to St. Luke we read a study, Jesus has told those things which are found as excellent in the sight of men are found as abominable in the sight of God. நீதிமொழிகளிலே படிக்கிறோம், 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். In Proverbs we could study 6 things God is hating and 7 is abominable unto him. அவை யாவன? What are those things? முதல்ல மேட்டிமையான கண் என்று And எழுதப்பட்டிருக்கிறது. firstly a proud look. மேட்டிமையான கண், A proud look. அது கர்த்தருக்கு அருவருப்பானதாம். And that is abominable unto God. மேட்டிமையான கண் என்றால் என்ன? What is meant by that? மற்றவருடைய ஜீவியத்தை, மற்றவருடைய நடவடிக்கையை, மற்றவருடைய வாழ்க்கையை நாம் கவனித்து பார்த்து அவர்களை குறித்து பேசுவோமானால் அதுதான் மேட்டிமையான கண்.
And when we look at the others people and if we speak about those people, and it means we are having a proud look. இதை சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தாவே என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல. And the psalmist is saying that, oh Lord, my heart is not is lifted up. என் கண்கள் மேட்டுமையுள்ளவைகளே அல்ல. My eyes are not lifted up. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதில்லை. And I do not take interference in great things and things which are not mine. என் ஆத்துமாவை பால் மறந்த குழந்தையைப் போல அடக்கி அமர பண்ணினேன். And thou hast I am made control my soul like unto the weaned child. நம்முடைய பக்தி விருத்திக்கு ஏதுவில்லாத எந்த காரியங்களையும் பார்க்கவோ கேட்கவோ நாம் போகக்கூடாது. We should not go to see or hear those things which are not for our edifications. பெரிய காரியங்கள் என்றால் என்ன? What is meant by great things? இந்த உலகத்திலே பெரிய காரியம் தேவனுக்கு ஊழியம் செய்வது. And the greatest thing in this world is to serve God. தேவனுடைய ஊழியம், the ministry of God. தேவனுடைய ஊழியத்தில் தேவ ஜனங்கள் தலையிட போகக்கூடாது. And the people of God should not interfere in the ministry of God. தேவனுடைய பரிசுத்தவான்களுடைய நடத்திப்பிலே தேவ ஜனங்கள் தலையிட போகக்கூடாது. The people of God should not interfere in the leading of the saints of God. அப்படி நாம் தலையிட போவோமானால் அதுதான் மேட்டுமையான கண். And if you are interfering, it means we are having a proud look. பெரிய காரியங்களில் எனக்கு மிஞ்சின கர்மங்களில் நான் தலையிடுகிறதில்லை. என் ஆத்துமாவை பால் மலர்ந்த குழந்தையை போல அடக்கி அமர பண்ணினேன். And I have controlled my soul like a weaned child, and I do not take part in great matters. ஒவ்வொருவரும் தங்களுடைய ஸ்தானத்தை அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். Everyone should know about their own positions. ஒவ்வொருவரும் தேவன் வைத்த இடத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். We should be found in the place where God has kept us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. மேட்டுமையான கண் கர்த்தருக்கு அருவருப்பானது. A proud eye is abominable unto God. அந்த வசனத்தை நீங்கள் படித்து பார்த்துக் கொள்ளுங்கள். I can study the verse for yourself. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். And 6 things God is hating, 7 is abominable unto God. அப்ப அங்க சொல்லப்பட்ட காரியங்கள் சுபாவங்கள் ஏதாயிலும் ஒன்று நமக்குள்ள காணப்பட்டால் நாம் அருவருப்பானவர்கள். And if the things that are mentioned there are found in our life, then we are abominable. இன்னும் அங்க பல்வேறு சுபாவங்கள் வெளிப்படுத்தல் 21:8 சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக பொய்யர். And many things are written in Revelation chapter 21 verse 8, and the final things is liars. பொய் பேசுகிற சுபாவம். And speaking lies. ஒரு பரிசுத்தவான் இப்படி சொன்னார். A saint of God told in this manner. ஒரு கூட்டத்துக்கு எவ்வளவு பேர் வந்தாங்க என்று ஒரு இடத்துல கேட்டாராம். He asked to a person how many people came for the meeting. கணம் முறிந்தின நம்மை விட்டு கடந்து சென்ற பாஸ்டர் மனோகரன் அவர்கள் சொன்னார். It was told by Pastor Manohar who entered glory from us. அவர் சொன்னார், ஒரு நபரிடத்திலே இந்த கூட்டத்துக்கு எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க என்று கேட்டாராம். And he asked to a person, for this meeting how many people would have come? ஒரு 600 பேர் வந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னார். I told 600 people would have come. அப்ப அவர் சொல்லுகிறார், அவர் சொல்லிக் கொடுத்தார், அந்த 600 பேர் என்பது நீங்கள் எண்ணி பார்த்தீர்களா? And he taught us saying that whether you counted those 600 men. எண்ணி பார்க்கவில்லை. No, we did not count them. ஆகவே இப்படி நம்முடைய அனுதின வாழ்க்கையில் எத்தனையோ பொய்களை நாம் சொல்லுகிறோம். In this manner, in day to day life, we are saying many lies. இதில கூட எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். He is saying that we should be also careful in this matter. ஆகவே பொய்யர் அனைவரும் ஒரு நாள் நாம் எவ்வளவு பொய் பேசுகிறோம், அல்லது ஒரு வருஷத்துல ஒரு மாதத்துல எத்தனை பொய்களை பேசுகிறோம்? All liars in a month, all 3 years, how many lies we are saying? இவர்கள் எல்லாரும் நித்திய நரகத்திலே தள்ளப்படுவார்கள். All of them shall be cast into eternal hell. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிற சுபாவங்கள் யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அவர்கள் நித்திய அக்னி கடலிலே தள்ளப்படுவார்கள். And the characters which are being mentioned in Revelation chapter 21 verse 8, if those characters are found in anyone's life, they shall partake in eternal hell. அடுத்து நித்திய நரகத்திலே போகும்படியாக இயேசு சிலரை குறித்து சொல்லுகிறார். And those people who will go to eternal hell, Jesus Christ is telling about those people. மத்தேயு 5:22 வாசிக்கும்போது, Matthew 5:22, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். கடைசி பகுதி மட்டும் வாசிங்க. மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். But whosoever shall say, thou fool, shall be in danger of hell fire. அதே மத்தேயு 5ஆம் அதிகாரம் 29-30 வசனங்களை வாசிக்கும்போது, in same Matthew's Gospel chapter 5 verses 29 and 30, உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. and if the right eye offend thee, pluck it out. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலாம். Then thy whole body should be cast into hell. இயேசு நரகத்தை குறித்து பேசி இருக்கிறார். Jesus Christ has spoke about hell. நம்முடைய கண் நமக்கு இடரல் உண்டாக்குமானால், If our eye offend us, நம்முடைய கண்கள் இச்சை உள்ளவைகளாக இருக்குமானால், if you have lust of eye,
அதிலிருந்து நாம் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். We should have deliverance from it. இத கண்களை பிடுங்கி எரிந்து போடு என்பது மூல பாஷையில் எப்படி இருக்குது என்று சொன்னால், And it is and it is being told to pluck out the eye and cast it out of thee. In original tongue it is been mentioned in this manner. புலம்ப வேண்டுமாம் தேவ சமூகத்துல. In the presence of God we have to lament. சத்தமிட்டு புலம்ப வேண்டுமா, ஆண்டவரே நான் கண்களின் நிச்சயம் உள்ளவனா இருக்கிறேனே, எனக்கு விடுதலையை தாரும். We have to cry aloud and laments, O Lord, I have lust of eye, I need deliverance. விடுதலை கிடைக்கிற வரைக்கும் நாம் புலம்பக்கூடியவர்களா இருக்க வேண்டும். Till we get deliverance we have to lament and cry. கைகளும் கால்களும் இடரல் உண்டாக்கினால், If the hand and legs cause offense, இந்த கால்கள் இடரல் உண்டாக்குவது எப்படி? and how does then offense comes in our legs? அநேகர் தங்களுடைய கால்களை அடக்கிக் கொள்ளாமல் அலைந்து கொண்டே இருப்பார்கள். Many people do not control their legs and they will be roaming here and there. எரேமியா 14:10 அந்த வசனத்தை வாசியுங்கள். Jeremiah 14:10. அவர்கள் தங்கள் கால்களை அடக்கிக் கொள்ளாமல் அலைய விரும்புகிறார்கள் என்று கர்த்தர் இந்த ஜனத்தை குறித்து சொல்கிறார். ஆகையால் கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாயிராமல் இப்பொழுது அவர்கள் அக்கிரமத்தை நினைத்து அவர்கள் பாவங்களை விசாரிப்பார். Thus saith the Lord unto this people, thus have they loved to wander, they have not refrained their feet. Therefore the Lord doth not accept them. He will now remember their iniquity and visit their sins. அவர்கள் தங்கள் கால்களை அடக்கிக் கொள்ளாமல் அலைய விரும்புகிறார்கள். And they do not refrain their feet and they want to wander. கர்த்தர் இந்த ஜனத்தை குறித்து சொல்லுகிறார். And about these people the Lord is seeing. ஆகையால் கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாய் இருக்க மாட்டாராம். And the Lord will not please toward them. அவர்கள் பாவத்தை விசாரிப்பாராம். And the Lord will visit the sins. ஆகவே தேவ சித்தமில்லாமல் நம்முடைய கால்கள் எங்கும் செல்லக்கூடாது. And without the will of God our legs should not go to any place. நம்முடைய பிரயாணங்கள் தேவ சித்தத்தின்படி காணப்பட வேண்டும். And all our voyages ways should be according to the will of God. பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் பிரமாணம் கொடுத்திருந்தார், மேகம் எழும்பும் போதுதான் பிரயாணம் பண்ண வேண்டும். In Old Testament period the Lord gave the laws that when the cloud is starting or arising only they have to begin the journey. 2 நாளாவது ஒரு மாதமாவது ஒரு வருஷமாவது மேகம் எழும்பாவிட்ட பிரயாணம் பண்ணக்கூடாதாம். For 2 days or 1 month or 1 year if the cloud does not arise they should not depart. 1 கொரிந்தியர் 10:1 எழுதப்பட்டிருக்கிறது, நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். In 1 Corinthians 10:1 we are able to study all our forefathers were under this cloud. நடத்திப்பின்படி உங்களுடைய பிரயாணங்கள் இருக்க வேண்டும். Let all your ways and traveling should be according to the leading. உங்களுடைய கால்கள் கட்டப்பட்டதாய் காணப்பட வேண்டும். All your legs should be found bound. நடத்திப்பின் கீழ் காணப்பட வேண்டும். Should be under the leading. நடத்திப்பை மீறி பிரயாணம் பண்ணினால், Trespassing the leading if you go for journey. மேகங்களுக்கு மேலாய் ஏறுவது லூசிபருடைய ஆவியாய் இருக்கிறது. Above the cloud there is the spirit of Lucifer. ஆகவே இயேசு சொல்லுகிறார், So Jesus is saying, உன் கால் உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு, இல்லாவிட்டால் நீ நரகத்திலே தள்ளப்பட வேண்டும். if your leg or if your hand is causing offense, cut it off, otherwise you have to partake in hell. பரிசுத்த பவுல் தன்னை குறித்து சொல்லும்போது, Then Saint Paul is saying about himself, சத்தியம் சொல்லுவதற்கு கூட நடத்திப்போடு போனாராம். and to preach the truth also he went with the leading. ஆத்துமாக்களை சந்திப்பதற்கு கூட நடத்திப்போடு போனாராம். To visit the souls also he went with the leading. இல்லாவிட்டால் நான் ஓடினதும் ஓடுகிறதும் வீணாய் போய்விடும் என்று கலாத்தியர் 2:2 சொல்லுகிறார். In Galatians 2:2 he is saying that all his race would have gone in vain. அப்போஸ்தலர்களை நாம் வாசிக்கும்போது, In the Acts of Apostles we are reading, குறிக்கப்பட்ட தேசத்திலே வசனத்தை சொல்லாதபடிக்கு ஆவியானவர் தடை பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Spirit of God hindered them not to preach the word of God in a city. ஆகவே தேவ சித்தத்தின்படி நம்முடைய பிரயாணங்கள் காணப்படட்டும். So let all our journeys be according to the will of God. நம்முடைய கால்கள் அடக்கிக் கொள்ளக்கூடியவர்களாய் நாம் காணப்படுவோம். Let us be found as a people able to control our legs. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாகட்டும். Glory be to the holy name of God. அப்ப கண்கள் இடரல் உண்டாக்கினால், If the eye offends, கண்களின் இச்சை நமக்குள் இருக்குமானால், if the lust of eyes are found in our life, அதிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவ சமூகத்திலே புலம்ப வேண்டும். to get deliverance we have to lament in the presence of God. உபவாசிக்க வேண்டும். We have to fast. கண்ணீர் விட வேண்டும். We have to shed tears. இந்த கிருபையின் நாட்களில் இதை செய்ய தவறினால், And if you fail to do in this period of grace, பிரியமானவர்களே, நரகத்திலே தள்ளப்பட வேண்டும். we will be cast into hell. அடுத்து இயேசு சொல்கிறார் மத்தேயு 5:22 சகோதரனை மூடனே ஃபூல்னு சொல்றான் போதுமா? And in Matthew 5:22 Jesus Christ saying that if you say unto thy brother thou fool, நரகத்திலே தள்ளப்படுவான். you will be cast into hell. நாம் அனுதினமும் நம்முடைய ஜீவியத்திலே எத்தனை பேரை என்னென்னலாம் சொல்லி பேசுகிறோம் என்று யோசித்து பாருங்கள். Day by day, in many occasions, or how many times we are saying these things, நரகத்திலே தள்ளப்படாதபடிக்கு that we should not be cast into hell.
தேவன் நம் ஒவ்வொருவரையும் இந்த சுபாவங்களிலிருந்து வெளியே கொண்டு வருவாராக. Let the Lord bring us out of all these characters. இவர்கள் எல்லாம் நித்திய நரகத்திலே தள்ளப்படக்கூடிய கூட்டத்தார். These all are the people who will partake in eternal hell. அடுத்து நாம் பார்க்கும்போது இரண்டாவது பிரிவு, அந்த தற்காலிக நரகத்திலே இரண்டாவது பிரிவு புறம்பான இருள் என்று பார்த்தோம். We could study that second part in this temporal hell is outer darkness. முதலாவது பாதாளம், First is hell, இரண்டாவது புறம்பான இருள். second is outer darkness. இந்த புறம்பான இருள்ல யாரெல்லாம் போகிறார்கள் Who will go to this outer darkness? என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. It has been written in the scriptures. முதலாவதாக At first, மத்தேயு 8:12 Matthew 8:12. அங்கே ராஜ்யத்தின் புத்திரர் புறம்பான இருளே தள்ளப்படுவார்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். And Jesus Christ is saying the sons of this world will be cast into this hell. தயவு செய்து குறித்துக் கொள்ளுங்கள், வசனம் வாசிக்க சமயம் இல்லை. Just note on the verses, we do not have the time to read. ராஜ்யத்தின் புத்திரர் புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். Children of the kingdom shall be cast into outer darkness. யார் இந்த ராஜ்யத்தின் புத்திரர்? Who are the children of the kingdom? கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிக்காத யூதர்கள். These are the Jews who does not believe in Jesus Christ. கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிக்காத எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள். The literal people of Israelites who did not believe upon Lord Jesus Christ. அவர்கள் புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். They shall be cast into outer darkness. அடுத்தபடியாக Nextly, மத்தேயு 25:30 வசனத்தை வாசிக்கும்போது Matthew 25:30, when we read on, அங்கே ஒரு தாளந்தை வாங்கினவன் அதை புதைத்து வைக்கிறான். a person who received 1 talent, he went and hid it. ஒருவனுக்கு 5 தாளந்து கொடுக்கப்பட்டது, To one it was given 5 talents, ஒருவனுக்கு 2 தாளந்து கொடுக்கப்பட்டது, to another 2 talents, ஒருவனுக்கு 1 தாளந்து கொடுக்கப்பட்டது. to another 1 talent. இந்த ஒரு தாளந்தை வாங்கினவன் புதைத்து வைத்து விட்டான். A person who received 1 talent, he went and hid it. காரணம் என்ன? What's the reason for that? அவர்களுக்கு 5 கொடுத்திருக்கிறார்கள், For him, God has given 5 talents. இவர்களுக்கு 2 கொடுத்திருக்கிறார்கள், For these people 2 talents. எனக்கு 1 தான் கொடுத்திருக்கிறார்கள். For me only 1 talent. இந்த கொந்தளிப்பு உள்ளே. This thing was troubling and roaring inside. ஆகவே கொடுக்கப்பட்ட அந்த ஒரு தாளந்தை அலட்சியம் பண்ணி அவன் புதைத்து வைத்து விட்டான். So here the 1 talent which was given unto him, he despised it and he hid it. இயேசு சொல்லுகிறார், அவன் புறம்பான இருளிலே தள்ளப்படுகிறான். Jesus Christ saying that he will be cast into outer darkness. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உனக்கு கொடுத்த கிருபைகளையும் தாளந்தையும் வரங்களையும் பிரயோஜனப்படுத்திக் கொண்டிருக்கிறாயா? Or dear child of God, are you utilizing the gifts, the talents and the gifts of grace which God has given unto you? உனக்கு கொடுக்கப்படுகிற கொஞ்ச ஊழியத்திலே உண்மையுள்ளவனாய் இருக்கிறாயா? Are you faithful in the little ministry which God had given unto you? இல்ல 5 தாளந்து கொடுக்கப்பட்டவர்களோடு 2 தாளந்து கொடுக்கப்பட்டவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்த்து அவர்களோடு போராடி அல்லது அவர்களுக்குள் மேல் பொறாமைப்பட்டு இருதயத்திலே கொந்தளித்து உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு தாளந்தை அலட்சியப்படுத்தக்கூடிய நபராய் இருக்கிறாயா? And are you comparing yourself with those people who received the 5 talents and 2 talents, and whether you are being burning in your heart and despising it and hiding your 1 talent? அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனங்கள் எல்லாரும் கவனியுங்கள். Oh, all anointed people of God, please listen. தாளந்து, நீங்கள் பெற்றுக்கொண்ட தாளந்துகளை புதைத்து வைத்திருக்கிறீர்களா? Are you hiding the talents which God had given to you? புதைத்து வைத்திருந்தால் பரலோகத்துக்கு அல்ல, புறம்பான இருளுக்கு போக வேண்டும். If you have buried it, you will not go to heaven, but you will go down to outer darkness. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of God. அடுத்து மத்தேயு 24:48 முதல் 51 வரை உள்ள வசனங்களிலே Next, Matthew's Gospel, chapter 24, from verses 44 to 51. எஜமான் வர நாள் செல்லும் என்று சொல்லி And thinking that the Lord, my master, will delay in his coming, உடன் வேலைக்காரர்களை துன்பப்படுத்தக்கூடியவர்கள். and he started to beat his co-servants. எஜமான் வர நாள் செல்லும். And my master will delay in his coming. ஆண்டவர் இப்போது வரமாட்டார் என்கிற எண்ணத்தோடு எத்தனை பேர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? How many are living with a thought, Lord will not come now? இல்ல, இப்போது இன்றைக்கு ஆண்டவர் வருவார். My Lord will come today. பாஸ்டர் எஸ்பி எர்னஸ்ட் அவர்கள் தன்னுடைய சொந்த டைரியில எழுதியிருக்கிறார். Pastor S.P. Ernest, in his own personal diary, he has written, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்பும்போது இன்றைக்கு ஆண்டவர் வந்து விடுவார் என்கிற எண்ணத்தோடு அவர் ஆரம்பிப்பாராம். every day he will begin the day with the thought, today my Lord will come. இன்றைக்கு வந்து விடுவார். Today itself he will come. அப்போதுதான் ஜீவியத்தை பயத்தோடும் பக்தியோடும் வைத்திருக்க முடியுமா? Then only we can keep our life with fear and edification. எஜமான் வர நாள்
நாள் செல்லும் என்கிற எண்ணம் நம்முடைய ஜீவியத்திலே நிர்விசாரத்தை கொண்டு வரும். And my Lord delayeth in his coming, this thought will bring forth slothfulness in us. ஜெப ஆவியை எடுத்து போடும். It will take away the spirit of prayer. கர்த்தருக்காக பாடுபடுகிற சுபாவத்தை எடுத்து போடும். It will take away the character of suffering for the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be to the holy name of God. மாத்திரமல்ல உடன் வேலைக்காரர்களை துன்பப்படுத்துகிறவர்கள். And they start to beat the co-servants. ஏற்ற வேலைக்கு ஏற்ற வேளையில் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாதவர்கள். They do not do the things that should be done in the right time. ஏற்ற வேளையிலே செய்ய வேண்டுமா, செய்ய வேண்டிய கடமைகளை, கொடுக்க வேண்டிய ஆகாரத்தை ஏற்ற வேளையில கொடுக்கணுமா. And the things that we have to do and the food that we have to serve, it should be given in the due season. தேவன் அப்படித்தான் கொடுக்கிறார். The Lord is giving in this manner. சங்கீதத்திலே படிக்கும்போது மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் நாம் படிக்கும்போது ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். In the Psalms we could read, all the beasts and all the birds of the air will wait for the Lord, that the Lord will give them meat in the due season. ஆகவே நம்முடைய ஜீவியத்திலே அந்த ஏற்ற வேலை என்கிற அந்த ஒழுங்கை நாம் கடைபிடிக்க வேண்டும். So we have to practice this thing in our life, which is meant the due season. எல்லா காரியங்களிலும் தாமதமாய் நாம் இருக்கக்கூடாது. We should not be delaying in all matters. நிர்விசாரத்தோடு காரியங்களை செய்யக்கூடாது. We should not do all things in a despiteful manner. துரிதமாய் காரியங்களை செய்ய வேண்டும். We have to do all things hastily. தேவதூதர்கள் ஆபிரகாமுடைய வீட்டுக்கு வந்தபோது அந்த சம்பவத்தை நீங்கள் படித்து பாருங்கள். ஒவ்வொரு இடத்திலும் சீக்கிரமாய் ஓடி துரிதமாய் செய்து இப்படி பல்வேறு வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். You can read the incident which took place when the angels of God visited the house of Abraham. You can see here they went quickly they ran, quickly they did the things. ஆகவே உங்களுடைய வேலைக்காரர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கொண்டிருக்கிறீர்களா? Are you doing the things, the necessary things that you do for your co-servants? ஏற்ற வேளையில் அதை செய்து கொண்டிருக்கிறீர்களா? Are you doing it in the due season? எஜமான் வர நாள் செல்லும் என்கிற எண்ணம் உண்டாயிருக்கிறதா? Are you having a thought, my Lord will delay in his coming? இன்றைக்கு ஆண்டவர் வந்துருவார் என்கிற எண்ணம் நமக்கு இருக்குமானால் இன்றைய கூட்டத்துக்கு வந்துருவோம், குடும்பத்தோடு வந்துருவோம். And if we have a thought that today the Lord will come with family, we will all come for the meeting. பிள்ளைகளையோ மனைவியோ வீட்ல விட்டுட்டு வர மாட்டோம். We will not keep our children or our wife in the house and will come. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of God. ஆகவே ஆண்டவர் இன்றைக்கு வருவார் என்கிற எண்ணத்தோடு ஒவ்வொரு நாளும் எழும்புவோமாக. Let us rise up every day morning with the thought, today my Lord will come. நம்முடைய ஜீவியம் ஆயத்தம் உள்ளதாய் காணப்படட்டும். Let your life be found as a prepared one. அடுத்து அதே வசனத்திலே மாயக்காரனோடு அவனுக்கு பங்கு நியமிக்கப்படுகிறது. And unless we are able to see that his portion is with the hypocrites. அப்ப மாயக்காரன் புறம்பான இருளிலே காணப்படுவான். So the hypocrite will be found in the outer darkness. யார் மாயக்காரன்? Who will be this hypocrite? மத்தேயு 7 அதிகாரம் 3 முதல் 5 வரை உள்ள வசனங்கள். Matthew's Gospel chapter 7 verses 3 to 5 onwards. உதடுகளினால் கர்த்தரிடத்தில் சேருகிறார்கள். They are drawing close to the Lord by the lips, ஆனால் இருதயம் எங்கோ இருக்கிறது. but the heart is far away. அவர்களை மாயக்காரர் என்று சொல்லுகிறார். He is saying those are hypocrites. அடுத்து மத்தேயு 23 அதிகாரம். Matthew's Gospel chapter 23, அதுல 25 27 25 and 27, 23 23, 29 29. இந்த வசனங்களில் எல்லாம் மாயக்காரரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. About hypocrites are mentioned here. அதாவது வெளிப்பிரகாரமாக பாத்திரங்களை சுத்தம் பண்ணுவார்கள். Outwardly they will clean the vessels, ஆனா பாத்திரங்களுடைய உட்புறத்தை சுத்திகரிக்க மாட்டார்கள். but they will never wash the inward part of the vessel. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be to the holy name of God. ஆகவே நம்முடைய ஜீவியம் சுத்திகரிக்கப்பட்டதாய் காணப்பட வேண்டும். So our life should be found as a sanctified one. இன்னும் பல்வேறு காரியங்கள் இந்த மாயக்காரர்களை குறித்து சொல்லப்பட்டு நீங்க தியானித்துக் கொள்ளுங்கள். And there are many things written about the hypocrites. You can meditate for yourself. கடைசியாக Finally, இந்த புறமான இருளிலே கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு நபர் தள்ளப்பட்டான். finally a person who was not clothed with a wedding garment was cast into it. அதை குறித்து நான் சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். In a short manner I want to tell about it. ஒரு விருந்து வைக்கப்பட்டது. A feast was conducted. பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாண விருந்து செய்த ஒரு தகப்பனுக்கு வாசிப்போம். மத்தேயு 22:1 அது ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. Matthew's Gospel chapter 22 verse 1. பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. The kingdom of heaven is like unto a certain king which made a marriage for a son. இங்கே ஒரு விருந்தை நாம் பார்க்கிறோம். And we could study about a marriage or a feast here. மத்தேயு 22லும் லூக்கா 14 அதிகாரத்தில் இந்த விருந்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. And this feast is mentioned in Matthew's Gospel chapter 22 and Luke's Gospel chapter 14. லூக்கா 14 அதிகாரத்தில் சற்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. In Luke's Gospel chapter 14 in a clear manner it is mentioned there. ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது. A calling was given. அநேக
அநேகர் அலட்சியம் பண்ணினார்கள். Many despised it. ஒருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன் என்று சொன்னான். One told, I married a woman. ஒருத்தன் சொன்னா 5 ஏறுமாடு கொண்டேன் அதனால நான் வர முடியாதுன்னு சொன்னான். And another told, I got 5 yokes of oxen, and so I cannot come. ஒருவன் வயலை கொண்டேன் அதை பார்க்க போகிறேன் என்று சொன்னான். One told, I got field, and so I should go there. இன்றைக்கும் இப்படிப்பட்ட கூட்டங்களை அநேகர் அலட்சியம் பண்ணி பல்வேறு காரியங்களை சொல்லுகிறார்கள். Today also people are despising these meetings and giving many reasons for that. எஜமான் கோபம் அடைந்தார். The master got angry. ஆகவே வழியில் இருக்கிறவர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு வந்து விருந்து சாலை நிரம்பினது. And he called all those people who are in the waysides, and the feast hall was filled with people. விருந்து வீட்டிலே விருந்தாளிகளை பார்க்க முடியாது எஜமான் வந்தார். The master came to see the people who are partaking in the feast. அதாவது யூதர்கள் மத்தியில ஒரு பழக்க வழக்கம் இருக்கிறது. There was a custom in the midst of the Jews. ஒரு ராயல் வெட்டிங் நடக்கும்போது when a royal wedding is on the progress, மணமகனுடைய தகப்பன் விருந்துக்கு வரக்கூடிய எல்லாருக்கும் அந்த கல்யாண வஸ்திரத்தை கொடுப்பாங்க இலவசமா கொடுப்பாங்க. The bridegroom's father will give this wedding garment freely to all people who come to attend this wedding. அப்ப விருந்துக்கு வந்திருக்க எல்லாரும் அந்த மணமகனுடைய தகப்பன் கொடுக்கிற வஸ்திரத்தை வாங்கி உடுத்தி கொண்டு தான் விருந்துக்குள்ள பிரவேசிக்கணும். So all the guests who will come for the wedding feast, receiving the garment for the bridegroom's father, then only they will enter in the feast hall. அப்படி பிரவேசிக்காதவர்கள விருந்தை அந்த தகப்பனையும் அலட்சியம் பண்றாங்க, அந்த விருந்தையும் அலட்சியம் பண்றாங்க. அந்த வஸ்திரத்தை தரித்திராதவங்கள அந்த விருந்துல அலோ பண்ண மாட்டாங்க, வெளிய அனுப்பி விடுவாங்களாம். And those people who are not received this garment, they are dispersing the father and also the feast, and those people will be cast out. இயேசு நடைமுறையில் இந்த சம்பவத்தை தான் இங்கே சொல்லுகிறார். Jesus Christ is saying an incident which was taking place in the practical life, பரலோகத்தோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார், comparing it to heaven. இப்ப இந்த இலவசமாய் கொடுக்கப்பட்ட வஸ்திரத்தை ஒரு நபர் உடுத்தவில்லை. And this garment which was given freely, a man did not wear it. பாருங்க, வேலைக்காரங்க எஜமானுடைய வேலைக்காரர்களுக்கு தெரியவில்லை. And the servants of the master did not know about it. பந்தியில கூட இருந்தவங்களுக்கு தெரியல. And those people who are in the feast hall also did not know about that. அந்த பெருந்திரளான கூட்டத்திலே எஜமானுடைய கண்களுக்கு அது தெரிந்தது. And in the midst of the multitude of those God's people, the master's eyes could behold it. இந்த வேளையிலே கடந்து வந்த நம்ம ஒவ்வொருத்தருடைய அந்தரங்க ஜீவியம் உடன் இருப்பவர்களுக்கு தெரியாம இருக்கலாம், குடும்பத்தாருக்கு தெரியாம இருக்கலாம், பரிசுத்தவான்களுக்கு தெரியாம இருக்கலாம், அக்னிமயமான கண்களுள்ள தேவனுக்கு தெரிகிறது. The secret life of those people who are gathered here, our relatives, our family members and our saints may not know about it, but the eyes of our fiery Lord is able to see. எஜமான் பார்த்தபோது, when the master saw it, சிநேகிதனே, கல்யாண வஸ்திரம் இல்லாமல் இங்கே எப்படி வந்தாய்? Friend, how camest thou in hither not having a wedding garment? அப்போது அவன் ஒன்றும் பேசாதிருந்தான். He was speechless. அவன் புறம்பான இருளிலே போடப்பட்டான். He was cast into outer darkness. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. பிரியமானவர்களே, மணவாட்டிக்கு சில வஸ்திரங்கள் இருக்கிறது. Beloved ones, there are certain garments for the bride. அதையெல்லாம் தேவன் இலவசமாய் கொடுக்கிறார். Freely God is giving it. ரட்சிப்பின் வஸ்திரம், garment of salvation, பாவ மன்னிப்பு, forgiveness of sin, இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. freely it is given. இதோ இந்த தேவ சமூகம் தான் அந்த விருந்து சாலை. Because this presence of God is the banquet hall. தேவன் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மன்னிப்புகளுக்கு, பாவ மன்னிப்புகளுக்கு ஒரு முடிவு வருகிறது. There is an end which is fast approaching for the forgiveness which God is giving for the sins of mankind. ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் மனிதனுக்கு கொடுக்கிற மன்னிப்புகளுக்கு ஒரு முடிவு வருகிறது. Amos chapter 8 verse 2, it has been mentioned, end is coming for the forgiveness which God is giving unto his people. கிருபையின் காலம் முடிகிற வரைக்கும் தான் நம்முடைய பாவங்களுக்கு எல்லாம் மன்னிப்பு கிடைக்கும். Till the period of grace is present, we will get forgiveness for our sins. இப்போது நாம் கதறி கண்ணீர் விட்டு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாவிட்டால், and if we do not cry, lament and ask forgiveness, பிரியமானவர்களே, நம்முடைய முடிவு நரகத்தில் இருக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். beloveds, our end will be in hell. ஆகவே அந்த கல்யாண வஸ்திரம் இலவசமாய் கொடுக்கப்பட்டது போல, as the wedding garment was given freely, இலவசமாய் கிடைக்கிற அந்த கல்யாண வஸ்திரத்தை அவன் உடுத்திக் கொள்ளாமல் இருந்தது போல, as he was not wearing the wedding garment which was given unto him freely, இதோ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் கொடுக்கிறதான பாவ மன்னிப்பு இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அதுக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. because the forgiveness of sins which God has given to you, it is given freely, but I say unto you,
an end is coming. இன்றைக்கே நம்முடைய ஜீவியத்திலே காணப்படுகிற சகல பாவங்களுக்கும் ஒரு பாவ மன்னிப்பை கல்வாரி அண்டையிலே கடந்து வந்து பெற்றுக்கொள்வோம். Today let us come under the cross of Calvary and get forgiveness of sins for all the sins that we have committed in our life. இரண்டாவது, இலவசமாய் கிருபை கொடுக்கப்படுகிறது. Secondly, grace is given freely. அந்த கிருபைக்கு ஒரு முடிவு வருகிறது. An end is coming for this grace. இலவசமாய் அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. Anointing is given freely. அதற்கு ஒரு முடிவு வருகிறது. An end is coming for that. இலவசமாய் இந்த அப்போஸ்தல உபதேசம் கொடுக்கப்படுகிறது. Apostolic doctrines are given freely. அதற்கு ஒரு முடிவு வருகிறது. An end is coming for that. அந்திகிறிஸ்துவின் ஆட்சியில் இதெல்லாம் கிடையாது. In the period of Antichrist reign, these things will not be found. அப்போஸ்தல ஊழியம், Apostolic ministry, தேவன் கிருபையாய் கொடுத்த தேவ ஊழியர்கள், the servants of God graciously given by the Lord. எல்லாவற்றுக்கும் முடிவு வருகிறது. An end is fast approaching. ஆகவே இந்த கிருபையின் காலத்திலேயே நாம் அதை பெற்றுக்கொள்வோமாக. In the spirit of grace, let us receive it. நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. அந்த கல்யாண வஸ்திரம் தரித்திராத மனிதன், The man who did not wear this wedding garment, பாருங்க, மற்றவங்க எல்லாம் விருந்துக்கு வராம அலட்சியம் பண்ணாங்க. and others did not come to the wedding and they despised it. ஆனா இவன் அலட்சியம் பண்ணல. He did not despise it. எப்படியும் வந்து விட்டான். Somehow he came. உங்கள பலரும் இந்த இடத்துக்கு எவ்வளவோ தூரத்துல இருந்து வந்திருக்கிறீங்க. Today here also from a very long distance many have come here. இங்க இலவசமா இதோ தேவனுடைய மன்னிப்பு கொடுக்கப்படுகிறது. Behold, freely the forgiveness of God is given unto you. இலவசமாய் தேவனுடைய கிருபை பரத்திலிருந்து இறங்கி வருகிறது. Freely the grace of God is coming from heaven. இலவசமாய் தேவனுடைய அளவில்லாத அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. Freely the anointing of God is poured down. நீங்கள் இலவச சுகம், தெய்வீக சுகம் இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. Divine healing is given unto you freely. நீங்க வந்த வண்ணமாய் திரும்பி போக போகிறீர்களா? Are you going to return as you came? இந்த பாதாளத்துக்கு விலகும்படி, To depart from this hell. இந்த கீழான பாதாளத்துக்கு விலகும்படி, To depart from this lowest hell. உன்னதத்தை நோக்கி பாருங்கள். Just look above. 7 கொம்புகளோடு, With 7 horns, 7 கண்களோடு with 7 eyes, இயேசு இங்கே வந்திருக்கிறார். Jesus has come here. உன்னை மன்னிக்க ஒரு ஆயத்தமாக இருக்கிறார். Is ready to forgive you. உன்னை சுகமாக்க ஒரு ஆயத்தமாக இருக்கிறார். Ready to heal you. உனக்கு கிருபையை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். To give you grace, he is ready. உனக்கு அபிஷேகத்தை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். Ready to give anointing. உன் கட்டுக்களை அவிழ்க்க ஆயத்தமாக இருக்கிறார். Ready to break all your bonds. சிறையிருப்பை திருப்ப ஆயத்தமாக இருக்கிறார். Ready to return from your captivity. இந்த கூட்டத்துக்கு வந்த வண்ணமே நீங்க திரும்பி போனால், After coming to this meeting, if you return in the same manner, அதுதான் புறமான இருளுக்கு போகிற அனுபவம். it is an experience of going to outer darkness. அவன் மற்றவர்களைப் போல அலட்சியம் பண்ணவில்லை. We did not despise like other men. அந்த விருந்து வீட்டுக்குள்ள வந்து விட்டான். We came to the banqueting hall. ஆனால் இலவசமாய் கொடுக்கப்பட்ட வஸ்திரத்தை அலட்சியம் பண்ணி விட்டான். But if you despise the freely given garment, இதோ தேவனுடைய கிருபை இறங்கி வருகிறது. behold, the grace of God is descending down. தேவனுடைய கிருபை இறங்கி வருகிறது. Grace of God is descending down. நீங்கள் எத்தனை பேர் கிருபையினால் நிரப்பப்பட விரும்புகிறீர்கள்? How many want to be filled with this grace? சுகம் இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. Healing is given freely. உங்களுடைய வியாதியை தேவ சமூகத்தில் சொல்லுங்கள். Say your sickness to the Lord in God's presence. 7 கொம்புகள் உள்ள இயேசு பூரண வல்லமையோடு வந்திருக்கிறார். Jesus Christ with 7 horns with perfect power he has come here. 7 ஆவிகள், 7 spirits. அதுல ஒரு ஆவி கிருபையின் ஆவி. Among that one spirit, spirit of grace. கிருபையின் ஆவியோடு வந்திருக்கிறார். Come, he has come with the spirit of grace. அளவிலாத அபிஷேகத்தோடு வந்திருக்கிறார். With an immeasurable anointing he has come here. உங்களை என்னையும் பூரணப்படுத்தக்கூடிய உபதேசத்தோடு வந்திருக்கிறார். He has come with a doctrine to perfect you and me. நான் சொன்ன உபதேசத்தினாலே எப்போதே சுத்தமானி You இருக்கிறீர்கள். are made clean by the words that I have spoken to you now. ஆகவே வாயைத் திறந்து தேவனோடு பேசுவோம். So open your mouth, let us speak to the Lord. இந்த நேரத்தை நாம் அலட்சியம் பண்ண வேண்டாம். Let us not despise this moment. உனக்கு எவ்வளவு பலன் இருக்கிறதோ Whatever strength you are having, அந்த பலத்தோடு தேவனை நோக்கி கூப்பிடு. with your strength, call unto God. உன்னதத்தை நோக்கி பார். Look unto heaven. 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதான ஆட்டுக்குட்டியானவர் He is a lamb with 7 horns and 7 eyes. உன்னை விடுவிக்கும்படியாகவே வந்திருக்கிறார். He has come to quicken you. இப்போது நாம் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளாவிட்டால் If we do not have this forgiveness of sin, இந்த பாவ மன்னிப்புக்கு ஒரு முடிவு வருகிறது. that's the end for the forgiveness of sin. அபிஷேகத்துக்கு முடிவு வருகிறது. End for anointing. ஆவியானவருக்கு முடிவு வருகிறது. End for the Spirit of God. அப்போஸ்தல ஊழியத்தை
ஊழியத்துக்கும் உபதேசத்துக்கும் முடிவு வருகிறது. And for apostolic ministry and apostolic doctrine. இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கும் முடிவு வருகிறது. And for this type of meetings. எல்லா இடத்திலும் இப்படிப்பட்ட கூட்டங்கள் இல்ல. There is no meetings in all places. பிரியமானவர்களே, இந்த கூட்டங்கள் நடத்த முடியாத ஒரு காலம் வருகிறது. A time is coming in which we cannot conduct this type of meeting. இனி ஆண்டவர் வந்துவிட்டால் அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சியில ஒரு கூட்டம் கிடையாது. After the Lord comes in the period of the reign of Antichrist, there is no meetings at all. நீங்க விரும்பினாலும் கெஞ்சினாலும் ஒரு கூட்டம் கிடையாது. If we decide, if we cry, no meeting. இலவசமாய் கொடுக்கப்படுகிற வஸ்திரம், Garment freely given to you. ரட்சிப்பின் வஸ்திரம், Garment of salvation. நீதியின் சால்வை, And the robe of righteousness. பலமும் அலங்காரமான வஸ்திரம், Beautiful garment. பொற்சரிகை என்கிற விசுவாசம், And the faith which is being called the garment. சித்திர தையலாடை என்கிற பாடுபடுகிற ஜீவியம், And the life of sufferings. And the garment of needlework. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of God. பிரியமானவர்களே, சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம், And the pure garment, white and clean. வெண் வஸ்திரம், White garment. ஜெய ஜீவியம் இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. Victorious life is given unto you freely. இதோ தேவன் இலவசமாய் ஜெயத்தை கொடுக்கிறார். Freely God is giving you victory. இலவசமாய் பரிசுத்த வாழ்க்கையை கொடுக்கிறார். Freely God is giving holy life. இலவசமாய் தெய்வீக சுகத்தை கொடுக்கிறார். Freely He is giving divine healing. இலவசமாய் பாவ மன்னிப்பை கொடுக்கிறார். Freely He is giving forgiveness of sin. இந்த நேரத்தில் மௌனமாய் இருக்க போகிறாயா? Are you going to wait here slothfully? இல்ல என்ன தேவையோ Whatever maybe you need. இப்ப பாருங்க, வருஷ கடைசியில At the end of the year, பிள்ளைகள் பெற்றோரிடத்துல வஸ்திரத்தை வாங்க முடியாக 2 வஸ்திரம் 3 வஸ்திரம் கேட்டு வாங்கி கதறி அழுது சண்டை போட்டு வாங்குவார்கள். children, they will cry, they will weep and ask to the parents and get 2 or 3 garments at the end of the year. அன்றைக்கு விழுந்து போன மனிதனாகிய ஆதாமை உடுத்தும்படியாக தேவன் அந்த தோலுடையோடு வந்தார். And to adorn or to wear the Adam's life who has been fallen down, God came with a garment of skin. உன்னுடைய நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்ளும்படியாக வெண்வஸ்திரத்தை என்னிடத்திலே கேட்டு வாங்கிக் கொள் என்று ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். Spirit of the Lord is saying to this church, lest your nakedness which is abomination should not be found in life, come and get of me the garment of white. மணவாட்டியின் வஸ்திரங்களை நாம் பெற்றுக்கொள்ளாவிட்டால் புறம்பான இருள், மறக்க வேண்டாம் யாரா இருந்தாலும். What who may be, if you do not have the garments of bride, you will partake in outer darkness. அந்த பரம தகப்பனிடத்தில் நாம் கெஞ்சி அழுது கேட்போம். And to the heavenly Father, let us weep, cry and get. எத்தனையோ காரியங்களில் நான் தோல்வியாக இருக்கிறேன். I am failure in many matters. எனக்கு ஜெய ஜீவியம் இல்ல, I do not have victorious life. பரிசுத்த ஜீவியம் இல்ல, I do not have holy life. பாடுபடுகிற ஜீவியம் இல்ல, I do not have life of sufferings. விசுவாசம் என்கிற பொற்சரிகை இல்ல. I do not have the garment of this gold. தாரும் ஆண்டவரே, Oh Lord, give me. தாரும் ஆண்டவரே. Oh Lord, give me. புறம்பான இருளுக்கு நான் போக விரும்பவில்லை. I do not want to go this outer darkness. உமக்கு மனவாட்டியாய் மாற விரும்புகிறேன். I want to be made as thy bride. இலவசமாய் தருகிறார். Freely is giving. வாயைத் திறந்து கேட்போமாக. Open your mouth and ask. பிரியமானவர்களே, தயவு செய்து வாயைத் திறந்து உங்களுக்கு என்ன தேவையோ அந்த வஸ்திரத்தை கேளுங்கள். Beloved ones, whatever may be your garments, you ask to the Lord, open your mouth wide. விசுவாச ஜீவியத்திலே குறைவாய் இருந்தால் பொற்சரிகையை கேளுங்கள். If you are lacking in your faith life, get the garment of wrought gold. கர்த்தருக்காக பாடுபட முடியாவிட்டால் சித்திர தையலாடையை கேளுங்கள். If you are unable to suffer for the Lord, get raiment of needlework. ஜெய ஜீவியம் இல்லாவிட்டால், பரிசுத்த ஜீவியம் இல்லாவிட்டால் வெண்வஸ்திரத்தை கேளுங்கள். If there is no holy life, victorious life, ask for white garment. பாவ மன்னிப்பே இல்லாவிட்டால் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கேளுங்கள். If there is no forgiveness of sin, ask garment of salvation. இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. Freely it is given. ஆனால் அந்த மனிதனோ அந்த வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ளாமல் போய்விட்டான். But the man did not receive it. நீங்கள் கூட்டத்துக்கு வந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளாவிட்டால், And coming to the meeting, if you are not able to receive any deliverance, சுகத்தை பெற்றுக்கொள்ளாவிட்டால், not able to receive healing, ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாவிட்டால், not able to receive an anointing, புறம்பான இருள், outer darkness, வாயைத் திறந்து கேட்போம். open your mouth and let us ask. கர்த்தர் கிருபையாய் இலவசமாய் இப்போது கொடுத்துக் கொண்டிருக்கிறார். Freely, graciously, Lord is giving it. அன்றைக்கு ஏதேன் தோட்டத்துக்கு And on the day, ஆதாம் ஏவாளுடைய நிர்வாணத்தை மூடும்படியாக to cover the nakedness of Adam and Eve, தோலுடையோடு வந்த கர்த்தர், God who came with the garment of skin, ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது, a beast was killed, நம்முடைய நிர்வாணத்தை மூடும்படியாய் to cover our nakedness. நம்முடைய இயேசு அடிக்கப்பட்டார். Our Jesus was slain. நம்முடைய இயேசு அடிக்கப்பட்டார். Our Jesus was killed. அந்த வஸ்திரங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. May the Lord help us to put on these garments. ஜீவியம்
கொடுத்திட